Aintu keratanai ana mugantanai intin nilam pirai polum yeitranai Nandi magandanai ஞான குலந்தினை புந்தியில் வாய்தாதி போற்றுகின்றேனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தென்னாடு உதயே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துராய் என் தாய் போற்றி பாகம் பென்று அனாய் போற்றி பராய் துராய் மிவிய தரணே போற்றி ஷீரபாலே மிவிய சிவனே போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலே மெலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். நன்றி பிரண்டன். நம்ம இங்கே மிசௌரியில் செயின்ட் லூயிஸில் நம்ம கூட நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. தமிழ் பேச தெரியும் அவங்களுக்கு, ஆனால் படிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. அது தவிர மொழி தெரியாத, தமிழ் மொழி தெரியாத நம்ம பிரண்டன் மாதிரி இல்லை நம்ம வேறு மொழி பேசக்கூடியவங்களுக்காக திருவாசகத்தை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்காங்க செயின்ட் லூயிஸ் அடியார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதுக்காக வேலை பார்த்து இந்த ஆங்கிலத்தை திருவாசகத்தை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னைக்கு ஐயா வந்து வெளியிட போகிறாங்க. பிரண்டன் அந்த முதல் பதிப்பை வாங்கிக்கிறாரு. பிரண்டன் இந்த புத்தகத்தில் இருந்து 46வது பதிகம் திருப்படை எழுச்சி இப்போ நீங்கள் பாடுங்க, சரியா? திருப்படை எழுச்சி. ஞானவம் இந்துமயிர் நதப்பறை அறைமின் ஞானவம் இந்துமயிர் நதப்பறை அறைமின் மானமா ஏயுமயிர் மடிவின் குறை கவிமின் மானமா ஏறுமயிர் மடிவின் குறை கவிமின் ஆன நேற்று காவசம் அடையா புகுமின்கள் ஆன நேற்று காவசம் அடையா புகுமின்கள் வானவோர் கொள்வோம் நம் மாய பறை வாரமே வானவோர் கொள்வோம் நம் மாய பறை வாரமே தொந்தகள் தோசி செலிர் பார்த்தர்கள் சூழ போகிர் தொந்தகள் தூசி செலிர் பார்த்தர்கள் சூழ போகிர் ஒந்திரால் யோகிகளை பேரனே ஒந்தீர்கள் ஒந்திரால் யோகிகளை பேரனே ஒந்தீர்கள் திந்திரான் சித்தர்களை கரைக்குள்ளை செல்மின்கள் திந்திரான் சித்தர்களை கரைக்குள்ளை செல்மின்கள் அந்திர்நாட் அல்வோம் நம் அலல் பறை வாரமே அந்திர்நாட் அல்வோம் நம் அலல் பறை வாரமே. திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வள்ளுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற அரங்கருணையினாலே மிசௌரி திருமுறை குழு அமெரிக்க திருநாட்டிலே செயின்ட் லூயிஸ் நகரத்திலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்த்துகின்ற இந்த 3 நாள் தொடரில் 2ஆம் நாளான இன்று
நிர்மலா அவத்தை என்கின்ற ஒரு அற்புதமான பகுதியில் தொடர்ந்து செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் நாம் தொடங்குகிற பொழுது சைவ நெறியினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த இம்மையில் முத்தி என்கின்ற ஒரு தொடரையே நம்முடைய இந்த 3 நாள் தொடருக்கு தலைப்பாக வைத்துக்கொண்டு அதிலே முதல் நாளான நேற்றைய தினம் அதனுடைய தொடக்கமாகவும் இன்றைய தினம் அதனுடைய தொடராகவும் நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. மற்ற சமயங்கள் எல்லாம் முக்தி பேசுகின்றன. ஆனால் அந்த முக்தியை உடம்பிலிருந்து உயிர் நீங்கிய பிறகு அடைய வேண்டிய முக்திகளை பற்றியே எல்லா சமயங்களும் பேசுகின்றன. ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் உடம்பிலிருந்து உயிர் நீங்குவதற்கு முன்பாகவே முக்தி என்கின்ற ஒன்றை இது காண்கின்றது. அந்த முக்தி தான் அது உடம்பை விட்டு நீங்கிய பிறகும் சென்று அடைகின்ற இடம் என்பதை தெளிவாக காட்டுகிறது. சைவ சமயத்தை தவிர வேறு எந்த சமயமும் உடலோடு உயிர் இருக்கிற பொழுது முக்தியை பெறுகின்ற வாய்ப்பை சொல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் உடம்பு முக்திக்கு தடை இல்லை, முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரமான நிலை இந்த உயிரானது அடைகின்ற பொழுது அதற்கு என்ன அனுபவம் நிகழ்கிறதோ அந்த அனுபவம் இந்த உயிர் உடம்பை விட்டு நீங்கிய பிறகும் அந்த பேரானந்த அனுபவத்தை அது பெறுகிறது. இந்த ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்ற அந்த தொடரையும் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். நேற்றைய தினம் இன்னும் விளக்கமாக நாம் பார்த்தோம். இந்த உயிரானது அறிவிலே அறியாமையை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு உபகாரம் செய்கின்ற இறைவன் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை தந்து அந்த அறியாமையிலிருந்து சற்று விலகி அந்த அறிவு செயல்பட தொடங்கி அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் செய்த உபகாரம் என்ன என்ன உபகாரம் செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது இந்த உடம்பை அவர் தந்திருக்கிறார். உடம்பை தந்த காரணத்தினாலே தான் நாம் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே நாம் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உடம்பு இல்லாத ஒரு உயிர் இங்கே இருந்து அனுபவம் பெற முடியாது. அந்த உயிருக்கு இங்கே வேலையும் கிடையாது. அதற்கு ஒரு புழுவோடு உடம்பாவது தேவை, ஒரு பூச்சியோட உடம்பாவது தேவை. அப்பதான் இந்த பிரபஞ்சத்தில் அது இருக்க முடியும். இல்லாட்டி பிரபஞ்சத்தோடு இன்டராக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு. ரொம்ப பேர் பொருள்னா அது துட்டுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படிதான் உரையும் எழுதி இருக்கிறாங்க. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லையா? பொருள் இல்லாத பறவைகளுக்கு கிடையாதா? மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பொருள் இருக்கா? அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? கிரெடிட் கார்டு இருக்கா? டெபிட் கார்டு இருக்கா? அதுக்கு இந்த உலகம் கிடையாதா? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று சொன்னால் அது சரி, அதை விடுங்க. எத்தனையோ ஞானிகள் பொருள் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உலகம் கிடையாதா? அப்ப பொருள் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் என்று வள்ளுவர் சொல்லுவாரா? அப்படி அல்ல. அதுக்கு பொருள் என்று அங்கே குறிப்பிடுவது உடம்பு. ஏனால் சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்குத்தான் தெரியும், சொல்லுலகம் பொருள் உலகம் என்ற 2 உலகங்கள் இருக்கின்றன. சொல்லுலகம் நாதத்தை அடிப்படையாக கொண்டது, பொருள் உலகம்ங்கிறது விந்துங்கிறத அடிப்படையாக கொண்டது. அந்த பொருள் என்பதிலே தான் தத்துவம் வருகிறது, தத்துவங்கள் தான் உடம்பு. எனவே பொருள் என்றால் தத்துவம், தத்துவம் என்றால் உடம்பு. உடம்பு இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. அதுதான் அவர் சொல்ல வர்றார். ஏதாவது ஒரு உடம்பு இருக்கணும், ஒரு பூச்சியோட உடம்பாவது இருக்கணும். அப்பதான் இந்த பிரபஞ்சத்துல இன்டராக்ட் பண்ண முடியும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அதே போல அந்த உலகத்துல அருள் உடம்பு வேணும். இங்கே இப்படி இந்த உடம்பு வேண்டி இருக்கிறதோ அதுபோல அந்த உலகத்துல நாம் இயங்குவதற்கும் நாம் அனுபவம் பெறுவதற்கும் அருள் உடம்பு வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ரொம்ப ஆழமான திருக்குறள் அது, அந்த குறள். சரி, அது ஒரு குறள் இருக்கட்டும். இந்த குறளின் அடிப்படையிலே ஆகட்டும் அல்லது இந்த உயிரானது இந்த தத்துவங்களோடு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறது. இந்த தத்துவங்கள் சேர்ந்த பொழுதுதான் அது பிரபஞ்சத்திலே பார்க்கிறது, பேசுகிறது, கேட்கிறது, சுவைக்கிறது, எல்லாமே நிகழ்கிறது. அதுல அது சேரவில்லை என்று சொன்னால் உயிருக்கு அனுபவம் இல்லை. அது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது. உயிரானது உடம்புங்கிற ஒரு அந்த கூட்டத்தோடு சேர்ந்தால்தான் அது அந்த அனுபவத்தை அது பெறுகிறது. அப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது சேர்ந்ததனால்தான் உயிர் அனுபவம் பெறுகிறது. அது பிரிகிற பொழுது உயிருக்கு அனுபவம் இல்லை
அப்படின்னு காட்டுவதற்காக வைத்த ஒரு நிலைதான் கேவல நிலை. அதைத்தான் நான் இந்த கேவலம் என்பது இரவு நாம உறங்க போகிற அந்த நிலையை நான் எடுத்து சொல்லி, அந்த உறக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது உயிர் உடம்பை விட்டு விலகி நிற்கிறது. அதுதான் அதுக்கு பொருள். அது உயிர் உடம்போடு சேர்ந்து இல்லாமல் விலகி நிற்கிறது. அது அப்ப அதுக்கு 3 தத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். பிராணன், சித்தம், பொருளன் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த 3 தான் லிங்க் அந்த உறக்கத்துல. கிட்டத்தட்ட அது மரணம். அதுக்கு குரலும் சொன்ன நேற்று, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தலும். வள்ளுவர் சொல்றாரு, உறக்கங்கிறது சாவு தானே, திரும்ப அடுத்த நாள் உனக்கு எழுப்பி விட்டாதான் எழுந்திருப்ப, அதுதான் பிறப்புன்னு. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு அப்படின்னு. ஆகவே நாம உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப விழிப்போங்கிறதுக்கு அவ்வளவு கேரண்டி சொல்ல முடியாது இல்லையா? தத்துவங்கள்லாம் திரும்ப போயிருச்சு, திரும்பவும் தத்துவங்கள் சேருது. சரி, இப்ப நம்ம இப்படி பார்க்கிறோம். உயிர் தத்துவங்கள், இந்த உயிரோடு இந்த தத்துவங்கள் சேருகிறது. அந்த தத்துவங்களோடு சேருகிற பொழுது உயிருக்கு அனுபவம் நிகழ்கிறது. தத்துவங்கள் விலகினால் உயிர் அனுபவம் பெறாமல் இருக்கிறது. அப்ப இந்த 2 நிலை பார்த்தோம். ஒன்னு சகலம், இன்னொன்னு கேவலம். 2 நிலை என்ன? சகலம், கேவலம். சகலத்துல தத்துவங்களோடு சேர்ந்திருப்போம், சகலத்துல தத்துவங்களோடு சேர்ந்திருப்போம். இப்ப நாம சகலத்துல இருக்கோமா கேவலத்துல இருக்கோமா? என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? அப்படி சகலத்துலதான் இருக்கிறோம் இல்லையா? இப்ப நல்ல ஒரு செய்தி என்னன்னு பார்த்தா, கேவலம் என்பது இரவை குறிக்காது. கேவலம் என்பது மறப்பை தான், இரவு குறிக்காது. இரவு நேரத்திலேயே விழித்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது பகல் தான், சகலம் தான். இரவு நேரத்திலேயே ராத்திரி 1 மணிக்கு நீங்க விழித்திருந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சகலத்துலதான் இருக்கிறீங்க, கேவலத்துக்கு போகல. அப்ப நேற்றைய தினம் சொன்னதை திரும்ப நினைவுபடுத்துகிறேன். நேற்றைய தினம் வராதவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பணி செய்திருக்கிற நம்ம மினியாபோலிஸ் நம்முடைய அன்பிற்குரிய மீனா அவர்கள் இன்றைய தினம் சிறப்பாக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்திருக்கிற ஒரு அற்புதமான பணி நம்ம ராஜா எடுத்து சொன்னார். இந்த திருவாசகம் முழுக்கும் அவங்க தான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு செய்தியை சொன்னார். அதை நான் மற்ற எல்லாரும் இந்த குழு, மிசௌரி குழு எல்லாமே ப்ரூவ் பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு பணி. இப்போ பிரெண்டன் போன்றவர்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப திருப்படையாட்சி, ரொம்ப அற்புதமா வாங்க எல்லாம் போய் மாயப்படை வெல்வோம், அல்லல் படை வாராம அண்டர் நாடு ஆளுவோன்னு அவர் கூப்பிடுறார், நம்ம கூப்பிட்டு அவரு he is calling us, inviting us, let us go and conquer the அண்டர் நாடு அப்படின்னு சொல்றார். அது இப்படி வந்து அது நம்ம we feel happy about it. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, அதாவது ஒரு ரொம்ப சிறப்பா ஒரு புகழ் பெற்றார் அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவங்க யாரா இருக்க முடியும்? யாரோ ஒரு ஓரமா ஒய்ஃபுங்கிறாங்க. ஒருத்தர் உண்மையிலேயே ரொம்ப பெருமை பெற்றார், மிகவும் மகிழ்ச்சி அடைவது தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் நண்பர்களை சான்றோன்னு என்ன கேட்டாங்க. தாய்க்கு அடுத்தபடியா ரொம்ப அந்த பெருமை அடைகிறது டீச்சர் தான், ஆசிரியர் தான். அப்ப இன்னைக்கு அவங்க பாடும் பொழுது நம்ம மினியாபோலிஸ் மீனா அம்மாவுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா அவங்களுக்கு? ஏன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்டு, அவங்க தான் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க பொழுது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கடல் கடந்து நடக்குது. அதனாலதான் சுந்தரமுத்து சாமிகள் அப்பவே சொல்லிட்டார், அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கும் அடியேன் என்று, இந்த அடியார்களுக்கும் நான் இன்றைக்கும் அடியேன் என்று சாமி அன்னைக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டார். அதுபோல இந்த மிசௌரி குழு தமிழ் தெரியலன்னா கூட திருவாசகத்தை பாட விரும்புகிறவர்கள் இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன். ஆனால் இது ஒரு பஃபராக தான் இருக்கணும். இது கூடிய விரைவில் அவர்கள் இதன் மேல் ஏற்பட்ட காதலால் தமிழை கற்றுக்கொண்டு நேசன்ட்ட தமிழிலேயே அந்த திருவாசகத்தை படிக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் வரணும், வந்துடுவாங்க. அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நேற்றைய தினம் சொன்ன 2 ட்ராக்கு தான் நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் பெரும்பான்மை அது வந்து சகலம் கேவலம், சகலம் கேவலம், சகலம் கேவலம். அதாவது விழிப்பு உறக்கம், விழிப்பு உறக்கம், இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு.
நம்முடைய ட்ராக். அது கடைசியில் இப்படியே வாழ்ந்து கடைசியில் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் நாம் இந்த உலகத்தை விட்டு நீங்குகிற பொழுதும் ஒன்று விழிப்பு நிலையிலையோ இல்லை உறக்க நிலையிலையோ நம்ம போயிடும். ஆனால் இந்த இரண்டை தவிர, இந்த இரண்டு நிலைகளை தவிர வேறு ஒரு நிலையும் உண்டு, ஒரு ட்ராக் உண்டு. அதுல நாம டிராவல் பண்ணால் இங்கேயே சிவானுபவம், சிவம் என்று சொல்லக்கூடிய பெரும்பொருள் அனுபவம், அந்த பெரும்பொருளை உணர்தல் இங்கேயே நிகழ்கிறது. அவங்க பல பேரும் கேட்குறாங்க, நீங்க ஒரு இமேஜினரியா, ஒரு இல்யூஷனா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த மூணாவதா இருக்க ட்ராக்ல நம்ம டிராவல் பண்ணாதான் அந்த சிவானுபவம் என்பது ஒன்று நமக்கு இங்கேயே வாய்க்கிறது அப்படிங்கிறத நம்ம நேற்றைய தினம் அதைத்தான் நம்ம முக்கியமா பார்த்தோம். அப்ப மேல கேவலம் சகலம் பார்த்தோம், கீழே சுத்தம் அப்படின்னு ஒரு ட்ராக், சுத்தம்னு ஒரு ட்ராக். அதைத்தான் ரொம்ப தெளிவாக எடுத்து சைவ சமயம் பேசுகிறது. நம்முடைய சைவ சமயத்தினுடைய நூல்கள், நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஆசிரியர்கள், குருமார்கள், இவங்க எல்லாம் நம்ம சகலத்தில் இருக்கிற பொழுது நாம் சகலத்தில் எப்படி வாழ்கிறோம், சகலத்தில் அன்றாட வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட அவர்களுக்கு என்ன மச்சு இன்ட்ரெஸ்ட்னா, அவர்களில் எத்தனை பேரை நம்ம ட்ராக் மாற்றி இதில் கூட்டு வர முடியும் இதில். அப்போ அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுகிறார்கள். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை நமக்கு போக போக நம்முடைய வாழ்க்கை விடுகதையாக போய் நமக்கு என்ன எங்கே போகணும், என்ன நடக்குது என்பது தெரியாமலேயே நாம் ஒரு நாள் இங்கிருந்து விடுபடுகிறோம். அப்படி இல்லாமல் வாழ்கிற பொழுது நாம் எங்கே போக போகிறோம், நமக்கு என்ன இடம், நம்ம என்ன விதமான வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதுல இந்த ட்ராக்கை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஞானத்திலே கூட முதல்ல என்ன சொல்லுகிறார்கள், ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், நிரம்ப நூல்களை படிப்பதோ அல்லது நிரம்ப விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதோ அல்லது நிரம்ப விஷயங்களை பேசுவதோ அல்ல. ஞானம் என்று சொன்னால் அடிப்படையா ஞானம்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அதுக்கு தெரிய வேண்டிய ஞானத்தினுடைய முதல் படி நிலையாமையை உணர்தல். அந்த நிலையாமை தெரியும், நமக்கு தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா உணர்ந்திருக்கிறோமான்னு தெரியல. தெரிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. ஒன் டே we are going to die அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பட் நம்ம we are not worried about it. ஏன்னா நாம அதை ரியலைஸ் பண்ணல, உணரல. உணர்தல்ங்கிறது வேற. இப்ப எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், உணர்கிறோமா அப்படிங்கிறது படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே அதை நம்ம விட்டுறோம். ஆனா உணர்வு நிலைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய சைவ ஆசிரியர்கள் அதை குறிப்பிடுகிறார். சரி, இப்ப அந்த சகலம் அப்புறம் கேவலம், இந்த சகலத்துக்கு போறதோ கேவலத்துக்கு போறதோ இயல்பா நடக்குது. சகலத்துக்கு போறது கேவலத்துக்கு போறதுக்கு சொல்லவே வேண்டாம், இயல்பாவே நடக்குது. ஆனா சுத்தத்துக்கு இயல்பா வர முடியாது. அது நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் சுத்தத்துக்கு வர வேண்டியிருக்கு. சுத்தங்கிறதுக்கு நம்ம சுத்தமா வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இல்லையா? அழுக்கா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணுமா என்ன? சுத்தமா இருக்கிறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். அழுக்கா அப்படியே இருந்துட்டோம்னா அழுக்கா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். வரது வரட்டும், போகிறது போட்டோம், பேசுறது பேசட்டும், இருக்கிறது இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு இருந்தா அப்படியே இருக்கும். ஆனா கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கணும்னு சொல்லுகிற பொழுது we have to take efforts. அப்ப நம்ம முயற்சி எடுத்தாக வேண்டியது. சுத்தம்ங்கிறது ஒரு முயற்சி எடுத்தால் அது இந்த சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இந்த உயிரானது இங்கேயே அனுபவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வரிசையில இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ராக்ல நம்ம போறதுக்காக நம்முடைய ஆசிரியர்கள் பல வழிவகைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். அந்த ட்ராக்கை பத்தி நாம பேசுறது தான் இந்த 3 நாள் தொடர் அப்படின்னு நேற்று தினம் பார்த்தோம். அந்த பாதையை தான் அவத்தை என்று சொல்வார். அவத்தை என்பது ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேரு. இப்ப நாம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நனவுல இருக்கிறோம், கனவுக்கு போவோம், உறக்கத்துக்கு போவோம், துரியத்துக்கு போவோம், துரியாதீதத்துக்கு போவோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இப்ப நம்முடைய இந்த நிலை, இந்த
இந்த சகல கேவலத்துல நாம அன்றாடம் பார்க்கிறோம். நிறைய அந்த பிரச்சனைகள் நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அது எப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய சித்தாந்த நூல்கள்ல எப்படி கடல்ல அலைகள் வருகிறதோ அந்த அலைகள் வருவது போல ஒன்றன் பின் ஒன்றாக வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது ஒன்றன் பின் ஒன்றாக வந்துதான் தீரும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதை ஒன்று சால்வ் பண்ணோம்னா இன்னொன்று வந்துடுது, அதை சால்வ் பண்ணோம்னா இன்னொன்று வந்துடுது. இப்படி அது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை எல்லாருமே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதுக்கு நாம் அவ்வப்பொழுது தீர்வு கண்டு அந்த தீர்வினாலே நாம் திருப்தி அடைஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படும் போதே நமக்கு அடுத்த பிரச்சனை நமக்கு வந்துடுது. அதுக்காக நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அதில் செய்கிறோம். சரி, இப்ப இது மாதிரி நாம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது சில ஆன்மாக்களுக்கு இதுல ஒரு உவர்ப்பு ஏற்படும், ஒரு துவர்ப்பு ஏற்படும். ஒரு ஏன் இப்படி திரும்ப திரும்ப இதே மாதிரியே இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நிம்மதியா இருக்க முடியாதா, சந்தோஷமா இருக்க முடியாதா, நம்ம எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு யோசனை வரும். அது யோசனை வந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு பேரு. அது வைராக்கிய விசித்திரம்னு அதுக்கு என்ன உலகம் இது அப்படின்ட்டு ஒரு வெறுப்பு வரும் அந்த நிமிஷத்துல. ஆனா அடுத்த நிமிஷத்துல சப்பாத்திக்கு குருமாவோட அங்க வந்ததுக்கு பிறகு டக்குன்னு அது எங்க போச்சு அந்த வெறுப்புள்ளே தெரியாது. பரவாயில்லையே, இன்னைக்கு குருமா பண்ண சட்னி தான் அரைப்பேன், இல்லை நீங்க கேட்டீங்களேங்கிறதுக்காக குருமா மட்டும் இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உவர்ப்பு துவர்ப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும் இல்லையா. டக்குன்னு திரும்ப எகைன் we will put into the usual reels, அதில் போயிடுவோம் ட்ராக். இது யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். இது நான் வந்து காமனாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் எப்படி இருக்கிறோங்கிறத தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்று. ஆனால் இதில் எத்தனையோ பேர் நானும் எத்தனையோ பேரை சந்திச்சேன். இப்போ நாம் வந்து அந்த சைவ சித்தாந்தத்தில் சைவத்தில் சொல்லுகிற அந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய சுத்தாவத்தை என்று சொல்லக்கூடிய சுத்தாவத்தை, நிர்மலாவத்தை, தசகாரியம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய அத்தனையும் நாம பயின்று நன்மை பெறுவதற்காக சொல்லப்பெற்றவை தானே. மேலோட்டமா பக்தியோடு இருத்தல், அந்த பக்தியே எப்படி வழங்க வேண்டும் என்றால் வைராக்கியத்தோடு வழங்க வேண்டும் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. வைராக்கியம் என்று சொன்னால் விராகத்திலிருந்து வந்தது வைராக்கியம். விராகம் என்று சொன்னால் அராகம்னா விருப்பு, விராகம்னா வெறுப்புன்னு அர்த்தம். வெறுப்புன்னு அர்த்தம் விராகம்னா. வைராக்கியம் என்றால் வெறுப்புன்னு அர்த்தம். பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகிற பொழுது வெறுப்பின் அடிப்படையிலே தோன்றுமானால் பக்தி ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கும் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லுகிறார். திருச்சதகத்துக்கு உள்பொருள் என்னன்னு கேட்டா பக்தி வைராக்கிய விசித்திரம்னு தான் பேரு. அது என்னன்னு கேட்டா அது இந்த வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில பக்தி திளைக்கும், அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும் என்று சொல்லுவார்கள். சரி, இப்ப நம்முடைய முக்கியமான நோக்கம் எப்படியாவது இந்த ட்ராக்கை நம்ம தெரிந்து கொண்டு இதுல நாம ஏன் why don't we try to travel, இதுல டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த ஊர்கள், இந்த விளைவுகள் எல்லாம் அவ்வளவாக நம்மை பாதிக்காமல் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அது வராதுன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் நேற்று அந்த பாட்டு சொன்னேன், செய்வனை வந்து எம்மை தீண்ட பெறா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத சொன்னோம். ரொம்ப அவை நம்மை தீண்ட முடியாமல் அவை விளங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நாம சுத்தாவத்தை பயின்று கொண்டு இருக்கிறோம். இப்ப கேவல சகலத்திலிருந்து சுத்தாவத்தை வருவதற்கு யாருக்கு தகுதி என்று கேட்டால் யார் வேணாம். சரி, அது என்ன சார் பிராக்டிஸ், அது ஏதாவது பயிற்சி வகுப்பு நடத்துறாங்களா, அதுக்கு போகணுமா அதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒரு பயிற்சி வகுப்பும் அதுக்கு கிடையாது. அது நாம நூல்கள்ல என்ன சொல்லி இருக்கு, நம்ம ஆசிரியர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம அடிப்படையாக தெரிஞ்சு கொண்டு அதை நம்மளே பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. இப்ப உதாரணமா இந்த 3 நிலைகள் இதுல முக்கியமாக பேசப்படுகிறது. இந்த சுத்தாவத்தை என்று அல்லது நிர்மலாவத்தை, இதுதான் இம்மையில் முக்தி.
நீங்க இப்பயே சிவானுபவத்தை பார்த்து சிவானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்தீர்களே, ஆனால் அதுக்கப்புறம் நீங்க இங்க மீண்டும் வர வேண்டிய வேலை கிடையாது, இங்க வரத்துக்கான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு நிலையில. அதுக்கப்புறம் இங்க வர வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். சரி, இப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்மலா அவத்தை அப்படின்னு கேட்கிற பொழுது, அவத்தை ஸ்டேட்டஸ், மலம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம், அவைகளினாலே நிகழ்கின்ற அவத்தை, அதுதான் இந்த கேவலமும் சகலமும். நிர்மலா இந்த மலங்கள் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ். நின்மலம் என்றால் மலம் இல்லாத தன்மை என்று அர்த்தம். இந்த மலம் இல்லாத தன்மையில நாம டிராவல் பண்ணலாம். அப்ப இந்த கண்மம் நம்மளை தாக்காதுங்கிற நிச்சயமாக. இப்ப நம்ம ஒரு தெளிவாகவே சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்காட்டாக சொல்லி இருக்குது. இப்ப நாம எப்பெல்லாம் நாம நம்முடைய சிந்தனை கடவுள் வயப்பட்டு நிற்கிறதோ, எப்பெல்லாம் நாம கடவுளோடு அந்த வயப்பட்டு அந்த நிலையில இருக்கிறோமோ, அந்த நிலையிலேயே எல்லாம் நம்முடைய இந்த வினைகள் நம்மை தாக்குவதில்லை. ஒவ்வொரு நிமிடமும் இப்படி முன்னால வாமா, இப்படி வாங்க, நான் இப்படி திரும்பி பார்த்தா சேரை பார்த்து பேசுற மாதிரி அங்க சிவா முன்னாடி வாங்க, உங்களுக்காக தான் அந்த 2 சீட்டுக்கு முன்னாடி. இப்ப நம்ம சின்ன தீரி இது ஒரு இது, அது பெருசு, இதுல சின்னதா ஒரு தீரி சொல்றேன். இப்ப நம்ம நமக்கு நான் முதல்ல சொன்னேன் எப்படி நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, சிக்கல்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது அப்படின்னு சொன்ன கடலின் அலை போல ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு. இந்த நிமிஷம் வள்ளியானா வருது, அடுத்த நிமிஷம் வரும், வந்துகிட்டே தான் இருக்கும், மோதும் அதனுடைய வினைகளினாலே ஆக்கப்பெற்றது நம்முடைய வாழ்வு. நம்முடைய வாழ்க்கை முழுக்கவே அதுல நிட்டடுதான். நம்முடைய வினைகளினால அது வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் தீர்ந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாய் பட்டினத்தார் சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த வினைகள் என்று சொல்லக்கூடியவற்றினுடைய ஒரு தொடர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. இந்த நிமிஷம் நமக்கு வினை இருக்கா? இருக்கு, அடுத்த நிமிஷம் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாலில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய வினைகளும் இப்ப இங்கே இல்லை, இந்த ஐவி சாப்பலுக்கு வெளியில இருக்கு. இந்த வினைகள் முழுக்க இப்ப உள்ள வரல. ஏன் உள்ள வரல? அதுக்கு உள்ள என்ட்ரி கிடையாதா? கதவு திறந்து விடலையா அப்படின்னு கேட்டா, அது முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வினை என்னுடைய வினை என்னை சேர வேண்டும் என்று சொன்னால் நான் பிரபஞ்சத்தோடு தோய்ந்திருக்க வேண்டும். நான் பிரபஞ்சத்துல இன்வால்வ் ஆகியிருக்கணும். நான் பிரபஞ்சத்துல இன்வால்வ் ஆகி இருந்தால் தான் என்னுடைய வினை பயன் எனக்கு சேரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட். என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஒருவருடைய வினை பயன் ஒருவரை சேர வேண்டும் என்றால் அந்த வினை பயன் இந்த பிரபஞ்சத்துல ஊட்டப்பெறுகிற பொழுது அந்த ஊட்டப்பெறப்படுகின்றவர் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்துல தோய்வா இருக்கணும். பிரபஞ்சத்துல தோய்வா இருக்கணும்னு சொன்னா டிவி பார்த்துட்டு இருக்கணும், செல்ல நோண்டிட்டு இருக்கணும், ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கணும், அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கணும், அல்லது ஹோட்டல்ல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிரபஞ்ச தோய்வில் இருக்கிற பொழுது ஆனால் அவங்க பிரபஞ்ச தோய்வில் இல்லாம சிவனோடு தோய்ந்து இருந்தார்கள்னு வச்சுக்கோங்க. சிவத்தை பற்றிய நினைவிலேயும் சிவம் பற்றிய செய்திகளிலேயும் அது தோய்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் இந்த வினைகள் சேர்வதில்லை. அதைத்தான் சொன்னார், செய்வினை தீண்டப்படாது, நிற்கும், வரும், அங்க நிற்கும், தீண்டாது. ஏன் தீண்டாதுன்னு சொன்னா, நாம இப்ப பிரபஞ்ச தோய்வில் இல்ல, சிவ தோய்வில் இருக்கிறோம். சிவத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம், சிவனுக்கு நம்ம நினைப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற பொழுதே சிவ தோய்வில் இல்லாமல் என்ன பண்ணுமோ, கதவை சாத்தனமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணமா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த பக்கத்து விட்டு அம்மா பால் வாங்கி வைக்க சொன்னோம், வச்சாங்களா இல்லையா தெரியலையேன்னும் போது அது அப்படியே உள்ள வந்துடும். ஏன்னா அவங்க பிரபஞ்ச தோய்வுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் சிவ வழிபாடு செய்கிற பொழுது, சிவ பூஜை செய்கிற பொழுது மார்க்கண்டேயர் முழு நினைவோடு சிவத்தோட இருந்தார். அவர் பிரபஞ்ச தோய்வுல இல்ல. அப்ப ஏன் நீ அவருக்கு வினைப்பயனை ஊட்டுன்னு தான் கேட்டாரு யமனை என்ன சொன்னாரு, அவன் பிரபஞ்ச தோய்வுல இருந்தா அவனுக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு, நீ தூக்கிட்டு போலாம். அவன் பிரபஞ்ச தோய்வுல இல்லையா, அவன் இங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஏன் தோய்வுல இருக்கிறான். ஆகையினால
அப்ப இந்த வினைகள் எங்க இருக்குன்னு சொன்னேன், இந்த சிவநினைவிலே இருக்கிறவங்க வெளியில இருக்கு. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு தம்? அதுக்கு என்ன நிகழும் இல்லையா? அந்த வினை எங்கேயாவது தீரணும். அது அனுபவம் பெற்றுத்தான் அது தீரும். சிவபெருமானுக்கு அது போயிடும் சொன்னால் தப்பு. அது சிவபெருமானுக்கு கருவிகரணங்கள்லாம் கிடையாது, அவருக்கு அனுபவம் கிடையாது. அப்ப அது என்ன ஆகும்னு கேட்டா, நல்லா கவனமா கேட்டுங்க. இந்த சிவ தோய்விலேயே இருக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த சிவன் நினைவிலேயே இருக்கிறவர்களுக்கு ஒரு வினை அப்படி தீவினை அப்படி வருமானால் அந்த தீவினை அப்படியே நிற்கும். அந்த நேரத்தில் வருது அப்படியே நின்றுடும். அதை பெருமாள் என்ன பண்ணுவாரு, இந்த சிவன் நினைவிலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு யாராவது தீங்கு செய்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு போனஸா அதை அனுப்பிச்சிடுவார். சிவஞான சித்தியாரில் வருது. ஏன்னா அதை ஏதாவது பண்ணி ஆகணும். ஆகையினால தான் இந்த சிவ வழிபாடு செய்கிறவர்கள், சிவபூஜை செய்கிறவர்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு கெடுதலை ஏதாவது செஞ்சா அவங்களுடைய தீவினை முழுக்க நமக்கு வந்து சேரும். அவங்களுக்கு ஏதாவது உலகார்த்தமா ஏதாவது இருந்தா, சார் தீவினை இப்படின்னா நல்வினை எப்படி சார்னு கேட்கலாம் இல்லையா? தீவினை இப்படி போகும், நல்வினையும் அங்கேயே நிற்கும், வராது. நல்வினையும் ஊட்ட பெறாது, அங்கேதான் நிற்கும். அதை என்ன பண்ணுவார், நமக்கு யாராவது நன்மை செஞ்சிருப்பாங்க இல்லையா, நன்மை செய்து அவர்களுக்கு அதை பரிசா கொடுத்துருவார் அந்த நல்வினை பயன். அதனாலதான் அடியார்களுக்கு ஏதாவது செய்தால் அவருடைய நல்வினை பயன்கள் எல்லாம் நமக்கு வரும், சாமி கொடுத்துருவார். ஏன்னா அவங்களுக்கு வினை ஊட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், வினை பயன்களிலிருந்து விடுபட்டால் தான் துன்பம் விடுதலையே தவிர, நாம மேலாக இருக்கக்கூடிய காரணங்களை நீக்கிக் கொள்வதனாலே துன்பம் நீங்கிவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. துன்பம் நீங்கிவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆகையினால வினைகளை நம்மை தாக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வினை தாக்கம் இருந்தால் நமக்கு பக்தியும் வழிபாடும் கூட சிக்கலா வரும் இல்லையா? நம்முடைய வினைகள், நானும் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு சூழ்நிலை சரியா வரணும் இல்லையா? மீட்டிங் கிளம்புற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துட்றாங்க, முக்கியமான நிகழ்ச்சிமா போயிட்டு வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு நீ அப்புறம் போகாம இரு அப்படின்னுட்டு சொல்றாங்க. நமக்கு அந்த சிக்கல் வருகிறது. ஏன் இந்த சிக்கல் வருகிறது என்று சொன்னால், வினைகள், அந்த வினை பயன்கள் அவை நம்மை தாக்காமல் இருப்பதற்கு இந்த சிவத்தோடு தோய்தல் என்ற வேண்டும். சரி, இப்ப இந்த வரிசையை நம்ம இப்ப பார்ப்போம். இதைத்தான் நம்ம பார்த்தோம், நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இது இரண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். இப்படி 10 இருக்கு. அதனால தசகாரியம்னு பேரு. இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த முதல் 3 இருக்கு பாருங்க, அதைத்தான் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், பொதுவா பார்த்தோம். தத்துவ ரூபம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, முதல்ல நமக்கு கருவிகரணங்களா எத்தனை கருவிகரணங்கள் இருக்குது, நமக்கு கருவிகரணங்களாக எத்தனை கருவிகரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது. அது நம்ம சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அது நமக்கு தெரியும். நமக்கு எத்தனை தத்துவம் இருக்கு? 36 தத்துவம். இது நம்ம அடிப்படையா இதை தெரிஞ்சுக்கணும். 36 தத்துவம். ஏன்னு கேட்டா 25 பேசுகிற சமயம் உண்டு, வெறும் 5 பேசுகிற சமயம் உண்டு. உலகாயுதம் வெறும் 5 தான் பேசுது. என்ன 5? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அதுலயும் பௌத்த சமயம் ஆகாயத்தை ஒத்துக்கிறது இல்லை, 4 பூதம் தான் சொல்லுது. இப்படி வெறும் 4 சொல்றது, 5 சொல்றது, 10 சொல்றது, 20 சொல்றது, இப்படி தத்துவங்கள் வேறுபட்டு போய்கொண்டு கடைசியில 24வது தத்துவம் சொல்லி 25வது தத்துவத்துல முத்தின்னு சொல்லுகிற புருட தத்துவத்தில புருடோத்தமனாக இருக்கக்கூடிய திருமால், அதுதான் வைணவ அந்த நிலையாக இருக்கிறது. அது கடைசி நம்மளுக்கு கீழே அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தத்துவம் வைணவ தத்துவம் தான். அது 25 பேசுது. ஆனா நம்ம பேசுறது 36 பேசும். 36 பேசும். அந்த 36 என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம். இதுல எப்படி அப்படி கேட்கிற பொழுது, இந்த ஆன்ம தத்துவம் 24 என்று சொல்லுகிற பொழுது அதுல 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள்,
மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அது ஒரு 4. ஸோ 20, 4, 24. அது ஆன்ம தத்துவம். எப்படி இதை வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, உயிர், அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வதற்கு உரிய முறையில அதனுடைய அறிவு, இச்சை, செயல் இவற்றை தூண்டிவிட்டு அந்த ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கிறத கொஞ்சம் அப்படி விலக்கி கலைத்து அந்த அறிவானது கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்குது. முழுக்க ஆணவ மலம் மறைத்துக்கிட்டு இருந்ததை இறைவன் அந்த 3 கலை, வித்தை, அராகம் என்கிற தத்துவம் 3ஐயும் கொடுத்தவுடனே இந்த அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை கொஞ்சம் விலகி, அதற்கு பிறகு அது காலம் நியதிக்கு உட்பட்டு அது ப்ரிப்பேர்டாக இருக்கு அனுபவம் பெறுவதற்கு. இது மாதிரி அதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அனுபவம் வரணும். அனுபவம் வரத்துக்கு பிரபஞ்சம் வெளியில் இருக்கு. பிரபஞ்சத்திலிருந்து டேட்டா அதை வாங்கி, அதை டிரான்ஸ்டியூசர்ஸ், கண்ணு, காது, மூக்கு போன்றதெல்லாம் வாங்கி, அது வாங்குற டேட்டாவை வாங்கி இந்த அந்த கரணங்கள்னாலும் டேட்டா ப்ராசஸிங் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் அந்த புருடனுக்கு கொடுக்குது. புருடன் ரெடியா இருக்குது. அப்ப ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிரை முதல்ல இந்த விஷயங்களை பெறுவதற்கு தயார்படுத்தணும். அடுத்த முதல்ல அதுக்கு பிறகு இது தயார்படுத்திய நிலையில இங்கிருந்து விஷயங்கள் வருகிறது இல்லையா? இப்ப குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்பும் போது அதுக்கு குளிக்க வச்சு, அதுக்கு டிஃபன் எல்லாம் ஊட்டி விட்டு, திருநீர் பூசி, கையில பைய கொடுத்து, புத்தகத்தை கொடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா வாத்தியார் பாடத்தை சொல்லுவார், அது வாங்கும். இப்போ வாத்தியார் பாடம் சொல்ற மாதிரி பிரபஞ்சம் பாடம் கொடுக்கறதுக்கு பையன் வாங்கணும் இல்லையா? அவன் அங்க வந்து தான் தூங்கிட்டு இருந்தானே, எங்க வாங்குறது? அவனை ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அவன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அங்கிருந்து வீட்டிலேருந்து தயார்படுத்தி அனுப்பணும். இப்போ தயார்படுத்தி அனுப்புறது தான் வித்யா தத்துவம், தயார்படுத்துறது. ஆன்ம தத்துவங்கிறது அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக இருக்கக்கூடிய தத்துவம். ஆனா நமக்கு சிவ தத்துவம் உடம்புல கிடையாது. அப்ப நமக்கு ஒரு 31 தத்துவம் தான் இந்த உடம்புல நம்ம கிட்ட இருக்கு. எத்தனை தத்துவம்? 31 தத்துவம். இந்த 31 தத்துவத்துல வெளியில ஒரு சொன்ன பார்த்தீங்களா, 5 பூதம், 5 தன்மாத்திரை, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். அதுல ரொம்ப கூர்மையா இருக்கிறது இந்த மனம் தான். இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அது எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ அந்த மாதிரி தான் உள்ள போகும். டேட்டா ஈக்குவல் தான் எல்லாருக்கும். ஏன்னா நான் பார்க்குற ஒருத்தரை தான் இன்னொருத்தரும் பார்ப்பார், நான் பார்க்குற ஒரு உணவை தான் இன்னொருத்தரும் பார்ப்பார். ஆனால் அவருடைய உணர்வு வேறையா இருக்கும், என்னுடைய உணர்வு வேறையா இருக்கும். அப்போ டேட்டாவில் வித்தியாசம் இல்லை, ப்ராசஸிங்கில் தான் வித்தியாசம். அதை ப்ராசஸ் பண்ணுறது இருக்கு. மனங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு கருவி. அதை நம்ம அந்த தத்துவத்தை தான் நாம் உணர்ந்து முதல்ல அதைத்தான் நம்ம இந்த தத்துவங்களிலேயே சரி பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு முயற்சி செய்ய ஓடுபட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம மனம் ஒரு சமயத்தில் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அடுத்த இதில் சரியா இருக்குப்பா, இனிமேல் நம்ம மனசு நல்ல விஷயங்களையே நினைக்குது. நம்ம ஒரு இதில் படித்தேன், ஒரு இது அசைலத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் இந்த அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்புறம் ரிலீஃபாக விடுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பார்க்கில் அப்படியே விட்டுருக்குறாங்க அந்த ஆஸ்பத்திரியில். எல்லாருமே கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் டிஸார்டர் ஆனாங்க, அப்படியே எல்லாம் இது பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல விழுந்தோடனே எல்லாரும் தகிச்சு நிற்கிறாங்க, வார்டன்லேருந்து அந்த கவனிச்சுக்கிறாரு. ஒருத்தனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதில் இந்த பேஷண்ட்டில் ஒருத்தர் குதிச்சு ஒரு மாதிரி அவனை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தோன்னே எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அப்புறம் எல்லாரும் அவனை பெரிய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பெரிய டாக்டர் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அப்பா 2 விஷயம், ஒரு விஷயம் நல்ல விஷயம், இன்னொன்று கெட்ட விஷயம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீ யாருமே திகச்சிருந்த நேரத்தில் நீயே குதிச்சு அவனை காப்பாத்திருக்க. அப்ப நீ மென்டலா சரியாயிட்டேன்னு அர்த்தம். நீ இனிமேல் இருக்க வேண்டியதில்லை, நீ கிளம்பி போகலாம். பேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, அவனை நீ கஷ்டப்பட்டு காப்பாத்தின, ஆனா அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டான். உன்னை இவன் சொன்னா, அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணல, அவன் நினைஞ்சு ஈரமா இருந்தானேன்னு பொழிச்சு கொடியில தொங்க விட்டேன். இப்பதான் சரியாச்சுன்னு நினைச்சேன். நம்ம மனசு இப்பதான் நல்லா சரியா இருக்கு, தெய்வ சிந்தனையோட இருக்கு, அற்புதமான கடவுள் பக்தியோட இவ்வளவு திளைப்போட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்துல அது மாறும் பாருங்க. அது மாதிரி ஹைலி அன்ரிலையபிள். அந்த மனசு சரியாயிருச்சு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. இப்ப இந்த தத்துவங்கள் நம்ம கிட்ட இருக்க தத்துவங்கள் எத்தனை?
31 நல்லா கேர்ஃபுல்லா இருக்கீங்க. இந்த 31ஐயும் ஆப்ரேட் பண்றது தான் 5. இப்ப நம்ம வீட்டுக்கு வரோம். இப்போ நான் சென்னையை பற்றியே பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. நான் இங்கே என்ன சிஸ்டம் எனக்கு என்னன்னு தெரியாது. சென்னையில் இப்போ நான் வீட்டுக்கு வரேன், ஃபேன் வேணும், சுவிட்ச் போட்டுக்குவேன். ஃபேன் பத்தலை, உடனே என்ன பண்ணுவேன், ஏசி போட்டுக்குவேன். ஏசியை போட்டுக்கிறேன். ஏசி போட்டாலும் பத்தலை, உடனே என்ன பண்ணுவேன், ஏசி ஃபேன் எல்லாத்தையும் போட்டுக்குவேன். அப்புறம் லைட் போட்டுக்குவேன். ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்தது, என்ன பண்ணுவேன், ஏசி ஆஃப் பண்ணுவேன். இப்போ ஏசி போடுறது, ஃபேன் போடுறது, லைட்டு போடுறது எல்லாமே என் கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்படிதானே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இபியில் ஆன் பண்ணிருக்கணும். இப்போ இபியில் ஆஃப் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னத்தை சுவிட்ச் போட்டாலும் எங்கே வரும், இந்த இபி ஆஃபீஸ் தான் சிவ தத்துவம், அங்கே ஆன் பண்ணணும். அது ஆன் பண்ணா தான் இங்கே வித்யா தத்துவம் தான் ஆப்ரேட் ஆகும். தத்துவங்கள்ங்கிறது ஜடம், அது தானே ஆப்ரேட் ஆகாது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒரு சித்துப்பொருள் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அது சிவ தத்துவம். எல்லாரும் இயற்கையா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிவ தத்துவம் தான். அப்ப இது என்ன ஆகுது என்று கேட்கிற பொழுது, முதல் ஸ்டேஜ் இந்த தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது அத்தனையும் தெரிஞ்சு 31 ஆப்ரேட் பண்றது 5, மொத்தம் 36 தத்துவம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தத்துவ ரூபம்னு பேரு. அடுத்த ஸ்டேஜ் இது எல்லாமே ஜடம், இது எல்லாமே மலம், அதாவது உயிருக்கு சம்பந்தம் இல்லாத ஆர்டிபிஷியல் அப்படின்னு தெரிஞ்சு. இது இயற்கையா கொடுத்தது இல்லை. உடம்பு செயற்கை. இந்த செயற்கையா வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் தத்துவ தரிசனம்னு. இதை உணர்ந்தணும். இது நமக்கு இயற்கை இல்லை, இது செயற்கை. இயற்கையா இருந்தா எப்பவும் என்கிட்ட இருக்கும். செயற்கையா இருக்கிறதுனாலதான் இது என்னை விட்டு போயிடுது. ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் போகுது. காரணம் என்னன்னு கேட்டா இது செயற்கை அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த செயற்கையா இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள், இவற்றை நாம நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வரணும். இது பிரகாரம் தான் நாம அது வழியே தான் சென்று கொண்டு இருந்தோம். கண்ணு எதை பார்க்கணும்னு விரும்புதோ, காது எதை கேட்கணும்னு விரும்புதோ, அதை தான் நம்ம செஞ்சுட்டு. ஐங்கரனை ஒத்தமனும் ஐம்புலம் அகற்றி வளர் என்று அருள்கிறார்கள் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஐந்து புலன்களை வென்றவர் வீரமே வீரம் பாட்டியிருக்கிறார். ஐம்புலனால் வென்றீர் என்று சொல்லுகிறார். வீரம் என்பது ஐம்புலனை வென்றது. எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா தத்துவ சுத்தி தான். இந்த தத்துவ சுத்தியை நம்முடைய திருமுறைகள்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க, இந்த தத்துவ சுத்திகள். அப்ப இந்த தத்துவங்களை நாம வென்றுட்டோம்னு சொன்னால, வென்றுட்டோங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, விட்டுட்டு ஓடுறது கிடையாது, விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. தத்துவங்களை இருக்கும், ஆனால் நம்முடைய கட்டின் கீழ் இருக்கும். அது ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்லுகிறார், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன் அப்படின்னுட்டார். அப்ப அவரு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தத்துவ சுத்தி தான். தத்துவ சுத்தி என்பது தத்துவங்களை முதலில் என்ன என்று தெரிந்து கொண்டு, இரண்டாவது அவையெல்லாம் நமக்கு செயற்கையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டு, இந்த செயற்கையாக சேர்க்கப்பட்ட இந்த தத்துவங்களை நாம் நம்முடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், நாம் நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைதான் தத்துவ சுத்தி. இப்ப பெரும்பான்மையில நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள், வழிபாடு செய்கிறவர்கள், சிவத்தொண்டு செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே நாம தெரிந்தோ தெரியாமலோ இந்த நிர்மலாவத்தையில தான் நிற்போம். நமக்கு தெரியாது நம்ம நிர்மலாவத்தையில இருக்கு. ஆனால் அவர்கள பெரும்பாலான இந்த தத்துவ சுத்தி வரைக்கும் அவர்கள் வந்திருப்பார்கள். இந்த தத்துவ சுத்தி வரைக்கும் அவர்கள் வந்திருப்பார்கள். இந்த தத்துவ சுத்திக்கு அவங்களுக்கே தெரியாது நம்ம சுத்தாவத்தை பயின்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட மற்றவர்களை காட்டிலும், உலக நிலையில மற்ற நிலையில இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்களுக்கு தத்துவங்களை பற்றிய பிரஜை இருக்கும். அவங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அவர்கள் அதுல ஒரு ஊற்றத்தோடும் அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஒரு பிரயாணமோ அல்லது ஒரு வழிபாடோ அல்லது ஒரு விஷயத்துல பல்வேறு நிலைகளிலே அவர்கள் இந்த தத்துவங்களை வெற்றி கொண்டவர்களாக விளங்குவார்கள். அது ஒரு சிறப்பாக நாம பேசுகிறோம். ஆகையினாலே இந்த முதல் நிலை தத்துவ சுத்தி என்று அந்த நிலை கடந்த பிறகு பின்னால வருகிற அடுத்த நிலை இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் நம்ம we should be pushed off.
நம்ம அதில் தள்ளி விடணும். அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிற பொழுது அதுதான் ஆன்ம ரூபம். சரி, இப்ப தத்துவங்களை சடம் என்று விளங்கிய பிறகு நாம பூவமை, இப்ப நான் யார், இது எல்லாம் நான் வைத்துக்கொண்டு இது எனக்கு உபகரணங்களாக, எனக்கு கருவிகளாக என்னோடு சேர்ந்து இருக்கிற இவையெல்லாம் எனக்கு செயற்கையாக தரப்பெற்றிருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது நான் யார் என்று பார்க்கிற பொழுது நான் இவற்றை இயக்குகிறவனாக இருக்கிறேன். அப்ப இயக்குகிறவனாக இருக்கிறேன் என்கிற பொழுது நான் அடிப்படையிலே ஒரு சித்து பொருள், நான் ஒரு அறிவுடைய பொருள் என்று தெரிந்து கொள்வதுதான் ஆன்ம ரூபம். இதைத்தான் அடுத்த நிலையாக சொல்லுகிறார். ஆன்ம ரூபம் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது அது பார்த்தீங்கன்னு சொன்னா நாம தத்துவங்களை எல்லாம் ஜடம் என்று உணர ஆரம்பிக்கிற பொழுதே நமக்கு நாம் தத்துவங்கள் அல்ல, நாம் தத்துவம் அல்ல, நாம் அல்ல இந்திரியம், அவற்றின் வழியல்ல நாம். இதை மெய்கண்டார் சொல்லுகிறார் சிவஞான போதத்தில். அப்ப இந்த தத்துவங்கள் நான் அல்ல என்கிற பொழுது இந்த தத்துவங்கள் எனக்கு எப்படி வந்தது? இந்த தத்துவங்களை நான் தான் இயக்குகிறேன் என்று நன்றாக தெரிகிறது. தத்துவங்களை இயக்குகிற எனக்கு நான் அறிவு இருக்கிறது, நான் அறிவுடைய பொருள். எனவே அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய நான் இந்த தத்துவங்களை என்னுடைய கட்டிலே வைத்திருப்பதினாலே நான் அறிவுடைய பொருள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஆன்மாவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகும். என்ன அப்படின்னு கேட்டா, நான் அறிவு பொருள்னு சொல்லி வந்த நினைப்பு வந்த உடனேயே அது உடனே ஓஹோ நான் அறிவு பொருள், இதெல்லாம் அறிவற்ற பொருள், இவற்றையெல்லாம் நான் இயக்குகிறேன், இவற்றிலிருந்து நான் தனிப்பட்டவன், அப்படியானால் நானே பிரம்மம் என்று தோன்றும். இதுதான் ரொம்ப ஆபத்தான இடம். ஏக பிரம்மவாதிகள்லாம் இங்க நிக்கிறவங்க. இந்த இடம் தான் நம்ம அறிவு பொருள் என்று உணர்ந்த உடனேயே கூடிய ஒன்று வந்த பிறகு அவர்கள் எதையும் அருள் நோக்கோடையே பார்ப்பார்கள். அதை ரொம்ப அழகா திருமூலர் இந்த பாட்டில் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அந்த திருமூலர் பாட்டு முன்னை அறிவினில் செய்த முது தவம் என்று குறிப்பிடுகிறார். முன்னை அறிவினில் செய்த முது தவம் என்று சொன்னால் அதை முன்னே அறிவினில் செய்த முது தவம் என்று சொன்னால் அறத்தின் அடிப்படையிலே செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்வது தவம். அறத்தின் அடிப்படையில செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்வது தவம். அருளின் அடிப்படையிலே செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்வது முது தவம். அறத்தின் அடிப்படையிலே அறத்துக்கு இல்லையா, அறத்தின் அடிப்படையில சொல்லுகிற பொழுது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். தவம்னா என்னன்னு கேட்கிற பொழுது தவத்திற்கு வடிவம் எது என்று கேட்கிறது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை, இதெல்லாம் அறத்தின் அடிப்படையில இதை செய்யாமல் இருப்பது தவம். ஆனால் எல்லாவற்றையும் அருளின் அடிப்படையிலேயே செய்து கொண்டிருந்தால் அந்த அருளின் அடிப்படையிலே செய்கின்ற அதற்கு பெயர் முது தவம் என்கின்றார். முது தவம், தவம் இதை முது தவம். அதை சொல்லுகிற பொழுது முன்னைய அறிவினில் செய்த முது தவம். எல்லாமே திருவருள் படியே நடக்கிறது என்பதை வாயளவிலே சொல்லாமல் செயலளவிலேயே பார்த்த ரொம்ப அழகா அதை சொல்லுகிறார். நம்முடைய தாய்மலர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அருளால் எதையும் பார் என்றார். அருளால் எதையும் பார் என்றார். அத்தை விட்டு என் அறிவாலே அதனை பார்த்தேன், இருளாக பார்த்தது அல்லாம் பார்த்த என்னையும் கண்டிலேன் தோழி அப்படின்னு பாட்டு சொல்றார் தாய்மலர். அருளால் எதையும் பார், எதையுமே அருளாக பார் என்று சொன்னார். அருளாக பார்க்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே நிகழ்வதுதான் இந்த குரு தரிசனம். எப்ப அருளாக எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிப்போம், அப்ப எப்ப குரு வருவார்னு தெரியுதா இல்லையா? ரொம்ப பேர் என்ன கேட்கிறாங்க, எனக்கு எப்ப சார் குரு வருவார் அப்படின்னு கேட்கிறாரு. சந்தோஷமா தான் இருக்கு, அட்லீஸ்ட் குரு வருவாருன்னு கேட்கிறாரு. நமக்கெல்லாம் குரு வருவாரா சார் அப்படின்னு கேட்காம நமக்கு எப்ப சார் குரு வருவார் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அது மாதிரி அந்த எப்ப குரு வருவார் அப்படின்னு கேட்கிற பொழுது அருளால் எதையும் பார்த்தேன், அருளால் எதையும் பார் என்றான், அத்தை விட்டு என் அறிவாலே பார்த்தேன். எல்லா செயல்களையும் அறிவுபூர்வமாகவே செய்தது. அது ஒரு
ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் எதையும் அருள்பூர்வமாகவே செய்தல். அறிவுபூர்வமாக செய்தல் பிரபஞ்சத்தோடைய தோய்ந்திருக்கும். அருள்பூர்வமாக செய்கிற பொழுது எலிவேட் ஆயிடும். எல்லாத்தையும் அருள்பூர்வமாக பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். இந்த முன்னை அறிவினில் செய்த முது தவம் பின்னை அறிந்தவர் பெற்றால் அறியலாம் அப்படின்னு ஒரு வழி எழுதுறாரு. எப்படி இதை நாங்க நம்புறது அப்படின்னு கேட்கிற பொழுது, ஏப்பா அந்த மாதிரி இருந்தவங்களை நீ பார்த்தது இல்லையான்னு கேட்கிறாரு திருமூலர். அந்த மாதிரி இருந்தவங்களை நீ பார்த்தது இல்லையா? அருளாலேயே முன்னை அறிவினில் என்றால் அருளால் செய்வதுதான் முதுத்தவம். முதுத்தவம் செய்ய முடியும். முதுத்தவம் செய்கிற பொழுது மெய்யுணர்வு வருகிறது. அந்த மெய்யுணர்வு வருவதுதான் நமக்கு வேண்டிய உணர்வு. அங்க காட்டு வழியா போயிட்டு இருக்கிறார் நம்முடைய மணிவாசகர். காட்டு வழியா போய்கொண்டு இருக்கிற பொழுது அந்த கானகத்தின் வழியாக போகிறார். கூட அதிகாரிகள், அலுவலர்கள், அரசாங்க அமைச்சர்கள், கூட இருக்கிற அமைச்சர்கள், அது படை தளபதிகள் எல்லாரும் வராங்க இல்லையா? எங்க போறாரு? குதிரை வாங்க போறாரு. குதிரை வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நம்ம பணம் வேணும். நிறைய பொருட்காசு எடுத்து எதுல எடுத்துட்டு போறாரு? நான் சொல்லுங்க, எதுல எடுத்துட்டு போறாரு? இப்ப என்ன கவலை இல்லை, அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், கையில காசு எடுத்துட்டு போகலாம். அப்ப வச்சுவலாத பணத்தை தூக்கிட்டு தானே போனோம். அந்த குதிரை மேல ஏத்திக்கிட்டு போறாங்க. குதிரை மேல ஏத்திக்கிட்டு அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டு போறாங்க. அவர் தனியா போயிருப்பாரா? என்னமா பாதுகாப்பு அதிகாரி இவ்வளவு பொண்ணு காட்டு வழியில எல்லாம் போறாரு. அங்க போய் குதிரை வாங்க போகும்போது காட்டு வழி எல்லாம் போகிறாரு. காட்டு வழியில போகும்போது கல்வர் பயம் இருக்கும். தனியா பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் போவார? அதுக்கு ஒரு பெரிய பெட்டாலியனே போகுது, பெரிய படையம். எங்க ஊர்ல ஏடிஎம் அப்பப்ப டாப் அப் பண்றதுக்கு, லோட் பண்றதுக்கு அந்த கேஷியர் வந்தாருன்னா கூடவே 2 பேரு ரைஃபிள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுல குண்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் 2 ரைஃபிள் தூக்கிட்டு வருவாங்க கூடவே. அது வெறும் இங்கேருந்து பக்கத்து பில்டிங்ல போய் லோட் பண்றதுக்கே 2 போலீஸ் வரும்போது எங்கேயோ போய் குதிரை வாங்க எடுத்துட்டு போறது. நான் என்ன டெஸ்ட் பண்ண வரேன்னு பாருங்க. தனியா வரல அவர், பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் தனியா வரல, அத்தனை பேரோட வரார். ஒரு இடத்துல நல்ல காணகம். இப்ப பாருங்க, எப்பொழுதும் அந்த அவரு அந்த அருள் நினைவுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்து சொல்றேன் நான். இது பிராக்டிக்கலா அவர் சொல்றாரு. அடுத்தது திருமூலர் சொல்லுகிற பொழுது, பெண்ணை அறிந்தவர் அறிந்தால் பெறலாம் என்றார். பெண்ணை அறிந்தவர் பெற்றால் பெறலாம், அறியலாம் அப்படிங்கிறார். பெண்ணை அறிந்தவர் நாம் பார்த்தோம்னா இந்த நம்ம தெரிந்து கொள்ளலாம். அருளால் எதையும் பார்க்க வேண்டும் என்கிற முது தவத்தை நாம் செய்யலாம். அப்படி போகிறார். போகிற பொழுது டென்ஸ் ஃபாரஸ்ட், இந்த பக்கமும் ஒரே காடு, ஒரே இது, இந்த பக்கமும் காடு, ஒத்தையடி பாதை மாதிரி அதுல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நிலை வருகிறது. உடனே எல்லாரையும் நிறுத்துறார். கொஞ்சம் இருங்கன்ற எல்லாத்தையும் நிறுத்துறாரு. இவர் மட்டும் குதிரையை விட்டு இறங்கி நடந்து உள்ள போறார். போனா இன்னும் அதிகமான வருது. போயிட்டே இருக்கிறார். உள்ள போறார். எவ்வளவு தூரம் போனாருன்னு தெரியல. அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டார். அவர் வாட்டுக்கு அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெரிய தடாகம், ஒரு வனம் போல இருக்குது. குருந்த மரங்கள்லாம் இருக்கு. ஒரு குருந்த மரத்தின் அடியில சிவபெருமான் வெட்டி இருக்கிறார். இவரு பார்க்கிறார். இவரை பார்க்கும்போது அவரு ஆசிரிய கோலத்தில் இருக்கிறார். சிவபெருமானா இல்லை, ஆசிரிய கோலத்தில் இருக்கிறார். இவரு அவரை பார்த்த உடனேயே கண்டால் யானும் கண்டேன், சிவன் அவன் என தேரினன் காண். எனக்கு சிவன் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகிறார். சிவபெருமானு தெரிஞ்சிருச்சு. எப்படி இவர் உள்ள வந்தார்? இவர் மட்டும் எப்படி உள்ள வந்தார்? கேள்வி வருது இல்ல சில பேர். இவர் உள்ள வந்துட்டார், இவர் மட்டும் எப்படி உள்ள வந்தார் அப்படிங்கும் பொழுது அதுக்கு மணிவாசகரை பதில் சொல்லுகிறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை விரான். ஈர்த்தார் பாவர் என்ன ஈர்த்தார். எது எதை ஈர்க்கும்? சத்தமா சொல்லுங்க. காந்தம் இரும்பை ஈர்க்கும். காந்தம் இரும்பை ஈர்க்கும். அது போல ஈர்த்தார்ப்பா. நான் போனேன். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை விரான். அவருடைய திருவடியில வீழ்கிறார். இவர் மட்டும் போனாரு, அவங்கள ஏன் வரல? மற்றவங்கள இன்னங்கள வரலையே, இவர் ஒருத்தர் தானே உள்ள போனார்னா காந்த இரும்பு தான் இருக்குமே தவிர மரக்கட்டையெல்லாம் இருக்காது. காந்தம் காகிதத்தை ஈர்க்குமா? ஈர்க்காது. அதனால அதெல்லாம் அங்கேயே இருக்குது. ஈர்க்கப்பட்ட இரும்பு மட்டும் உள்ள வரும். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவன் அவன் என தேரினன் காண்க. எப்படி தெரிஞ்சது இவருக்கு அவர் சிவன்? அவரு ஒருவேளை கங்கையோட, ஜடாமுடியோட, பிறைச்சந்திரனோட அந்த மாதிரி ஒரு கோலத்தோட வந்திருந்தாலாவது சரி அவர் சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு எப்படி ஒரு கோலத்துல வந்தாருன்னு வச்சுக்குவோம். இப்ப நமக்கு
நீங்க ஒத்துக்குவீங்களா அவர் சிவன்னு? என்னப்பா எப்போ மேக்கப் ரூம்லேருந்து வந்தேன் அப்படி தானே கேட்போம். அதனால தான் சகலருக்கு அந்த வடிவில் வரமாட்டார். பிரளயாகலருக்கு தான் அந்த மாதிரி போவார். நமக்கு அந்த மான்மொழியோடெல்லாம் வரமாட்டார். ஏன்னா நம்ம நம்பவே மாட்டோம் கடைசி வரைக்கும். சரி, அப்ப இந்த பெருமாளுக்கு இப்படி வந்திருக்கிறார். அப்படி வந்தவர் சிவபெருமான், வந்திருக்கிறவர் சிவபெருமான் தான் அப்படின்னு எப்படி துணிஞ்சார்? நீங்க சொல்லுங்க. அருள் அருள்னால தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, அப்ப உள்ள இருந்து உணர்த்துற இது உண்மையான காரணம் சொல்றேன் நான். அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். ஏற்கனவே பார்த்தவர் அவர், ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன். பார்த்ததுனால வந்தவர் சிவபெருமான் தெரிஞ்சு நீக்கி முன்கனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்துன்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அதுல சொல்லுகிற மாணிக்காவர் சொல்லுகிறார், முன் என்னோடு தன்னோடு நிலாவகை, தன்னோடு நில்லாதபடிக்கு நீக்கி என்னை நகர்த்தி விட்டு குரம்பையில் புகப்பெய்து ஒரு உடம்புக்குள்ள அனுப்பிச்சு என்னை கீழே அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு சொல்றார். அதிசயப்பத்துல வருது. அப்ப இவரே சொல்றார், தன்னை அவரோடு இருந்த பொழுது என்னை நீக்கினார்னு சொன்னா இப்ப சிவபெருமானோடு தானே இருந்தார். சிவசாயுச்சியம் இரண்டு விதம். சிவசாயுச்சியம் ரெண்டு விதம். ஒன்னு சிவனோடு இருத்தல், இன்னொன்னு சிவனாய் இருத்தல். சிவனோடு இருத்தல் அபரமுத்தி, சிவனாய் இருத்தல் பரமுத்தி. இந்த சிவனோடு இருத்தல் அபரமுத்தியில இருந்த ஒருத்தர் தான் கீழே வந்தார். அப்ப கூடவே இருந்திருக்கிறார், அவரை தெரிஞ்சிருக்குது. அதனால இங்க வந்து அவருக்கு அவரை பார்த்த உடனே அட நம்ம சாமி அப்படின்னு தெரிஞ்சது. இல்லைன்னா மித்த என்ன காரணம் சொன்னாலும் அவரை அவருக்கு உணர்வு இருந்தது சார், அவர் உணர்ந்தாரு, உண்மையிலே அவர் அப்படித்தானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனா அப்படி இல்லாமல் அவரு தேரினன் காண்கிறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தவர். அப்ப சிவபெருமான் அவருக்கு அவரு அங்கே ஆட்கொள்ளுகிறார். ஆட்கொள்ளுகிற பொழுது அந்த சிவைய என்கிற மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இப்ப இந்த பெருமான் அங்கே வந்து அவரை ஆட்கொண்டு அந்த ஆனந்த நிலை நல்குகின்றார். அந்த நிலை எப்படி வந்தார் இவர் என்று கேட்கிற பொழுது, இந்த அருள் நிலையில எல்லாவற்றையும் திருவருளாக காணுகிற அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு இறைவன் குருவாக வருகிறார். அப்ப இந்த திருவருளாக பார்க்கிற அந்த நிலையிலே வருகிற ஒரு உணர்வுக்கு தான் சைவ சித்தாந்தத்துல இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவார்கள். இருவினை ஒப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருவினை ஒப்பு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா அதோட விட்டுருவேன், நான் மேற்கொண்டு கேள்வி. அதுக்கு மேல ஏதாவது ஒரு ஃபர்தர் என்கொயரி போயிட்டு தான் போலீஸ் ஏதாவது கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டான். தெரியுமா? தெரியாது. தெரியும்னு சொன்னா எப்படி தெரியும்? எத்தனை நாளா தெரியும்? எங்க இருந்து தெரியும்? இதெல்லாம் கொஸ்டின் தெரியாதுன்னா எல்லாம் க்ளோஸ் கம்ப்ளீட்டா இல்லையா? அந்த மாதிரி இப்ப மணிவாசன் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று 7.5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் வரலாறு முழுக்க திருவாசகத்திலிருந்தே எடுத்திருக்கிறேன், வேற எங்க இருந்து எடுக்கல. திருவாசகத்தினுடைய வரலாறு 3 பேர் சொல்றாங்க. ஒருத்தரே பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடல் புராணம் 13ஆம் நூற்றாண்டுல வந்தது. இன்னொன்னு பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணம் 17ஆம் நூற்றாண்டுல வந்தது. இன்னொன்னு முழுக்க முழுக்க கடவுள் மாமுனிவரால் செய்யப்பட்ட வாதவூரடிகள் புராணம். இந்த 3 புராணம், இந்த 3 புராணத்தையும் நான் எடுத்துக்கல, திருவாசகத்திலிருந்து எடுத்து. ஏன்னா இந்த 3 புராணமும் ஒண்ணு கான்ட்ராடிக்ட் பண்ணுது. எந்த புராணத்தை எடுத்துக்கிறது? இவர் சொல்றது அவர் மறுக்கிறார், அவர் சொல்றது இவர் மறுக்கிறார். ஆனால் திருவாசகத்திலிருந்து எடுத்தா யாரும் மறுக்க முடியாது இல்ல. திருவாசகம்ங்கிறத எப்படி வரலாறு பார்த்தா தான் திருவாசகத்தை கோர்க்க முடியும். அந்த ஒரு பெரிய ஜாப் 7.5-8 வருஷம் பண்ணேன். முதல்ல திருநெல்வேலியில ஆரம்பிச்சு அந்த அந்த ஒர்க்கு செய்தேன். ஏன் திருவாசகம் இப்படி இருக்கு நம்ம கிட்ட? இது எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏன் இப்படி தொகுத்து வச்சிருக்கிறாங்க? 95 வரி, 140 வரி, 185 வரி, 225 வரி. இதுதான் இந்த முதல் 4 அகவல் இருக்கிற நிலை. 95 வரி சிவபுராணம், அதுக்கப்புறம் 145 வரி கீர்த்தி திருவகல், 182 வரி அடுத்தது திருஅண்ட பகுதி, 245 வரி கடைசியில போட்டி திருவகம். இது மாதிரி வரிசை. அதுக்கப்புறம் 100 பாட்டு திருச்சதகம், 50 பாட்டு நீத்தல் விண்ணப்பம், 20 பாட்டு திருவம்பாவை, 20 பாட்டு திரு அம்மான. இப்படியே எண்ணிக்கையின் அடிப்படையில தொகுக்க பெற்று இருக்கிறது திருவாசகம். ஏன் இதை இப்படி ஒரு அவரு மகிழ்ச்சியா பாடினது பக்கத்துல இருக்கு, அதுக்கப்புறம் துக்கமா பாடினது இருக்குது, அதுக்கப்புறம் தில்லையில பாடினது இருக்கு, திருப்பரந்துறையில பாடினது இருக்கு, திரும்ப உத்தரகோசம் வருது, திரும்பவும் தில்லை வருது, இப்படியா போயிருப்பாரு. அப்ப அவர் வரலாறு சரியா
நாம பார்த்தா இது கோர்க்கப்பட வேண்டிய விஷயமே வேற விதமா கோர்க்கணும். அதுல மூடும் டேலி ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஆட்கொண்ட பிறகு, பெருமான் அவரை ஆட்கொண்ட பிறகு பேரானந்த நிலைக்கு போவதற்கு முன்பு அவரை போற்றி திருவர் தான் பாடுகிறார். அதுதான் முதல்ல பாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுல இருக்கிற வைப்ரேஷன், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்க துடிப்பு, ஒரு குருவானவரை பார்த்து பாடக்கூடிய போற்றி திருவகல்ல 245 வரியில முதல் 85 வரி குருவா வரதும், மீதி போற்றி திரு. வேற ஒரு செய்தி அதுல கிடையாது. குருவாக வருவார். ஒரு மானுடன் பக்குவம் பெறுகிற பொழுது குருவாக வருவார். அருவரத்து அவனியில் குருவரனாக எழுந்தருளின்னு அந்த குருவரனாக வருவதை 85 வரியில அவன் எவ்வளவுலாம் தாய் வயிற்றுல பிறந்து வளர்ந்து தப்பிச்சு, அதுக்கப்புறம் வளர்ந்து, அதுக்கப்புறம் அவன் இல்லறத்துல இருந்து அவனுக்கு தெய்வ நினைவு வந்து எல்லாரும் வந்து என் கடவுள் என் கடவுள் என் கடவுள் சொல்லி அந்த கடவுள் நான் தப்பிச்சு, மாயாவாதத்திலும் தப்பிச்சு, உலகாயுதத்துல தப்பிச்சு, எல்லாத்திலையும் தப்பிச்சு சிவன்கிற ஒரு கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சு அவனை நினைந்து அழுது புலம்பி அவன் வந்து நின்று அவனுடைய பக்குவம் வந்து குரு வருகிற வரைக்கும் சொல்லியிருக்கார். அப்புறம் குரு வந்ததுக்கு அப்புறம் அந்த குருவை, அவனியில் எழுந்தருடைய குருவை சிறுமை என்று இகழாதே, அவருக்கு நீ எப்படி அந்த போற்றி சொல்ல வேண்டும் போற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது ஒண்ணுலதான் கடைசியில சொல்லியிருக்காரு. போற்றி திருவள்ளுவர் தான் கடைசியில சொல்லி இருக்கிற பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி அப்படின்ற. இந்த ஏத்துக்கப்பா, நான் ஒன்றும் தெரியாதவன் பாடி இருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது போற்றி திருவள்ளுவர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் பாடுறேன், இதை ஏத்துக்க அப்படின்னு. உழைத்த சொல்மாலை கொண்டு அருள் போற்றி என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஒரு போற்றி திருவள்ளுவரை பாடிய பிறகு ஆனந்த நிலை நெட்டைக்கு போகிறார். ஆனந்தத்தில் திளைக்கின்றார். திளைத்து அந்த நிலையில எத்தனை நாள் அங்க இருந்தாலும் தெரியாது. என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி அப்படிங்கிற. சாமிக்கு என்ன பேர் சொன்னார்? சாமிக்கு என்ன பேர் சொல்றாரு? மனவாசகம் கடந்தான். அப்படி ஒரு ஆசிரியரே உண்டு மனவாசகம் கடந்தாருன்னு இல்லையா? மனவாசகம் கடந்தான் சித்தாந்த ஆசிரியர் ஒருத்தர் மனவாசகம் கடந்தார். பேர் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்க பாருங்க. திருவாசகத்திலிருந்து எடுத்து பேர் வைக்கிறது. நெய்வேலியில ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு 10 நாள் சொற்பொழிவு அங்கே கொடுத்துருந்தாங்க. அங்க போயிருந்தேன். ஒருத்தர் வீட்டுல தான் தங்க வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல அவர் ரொம்ப அன்பா பார்த்துட்டார். அவருக்கு பசங்க 2 சின்ன பொடி பசங்க 5 வயசுல. அவர் சொல்லுவா, அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கினார். பல 2 குழந்தை சார், 2 குழந்தைங்க, எனக்கு 2 பசங்களா பிறகு ரொம்ப சிறப்பு ஐயா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பேருன்னு கேட்டார். ஏகன் அநேகன் தோணணும் இல்ல? எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கேட்கும் போதே ஆஹா, இப்ப திருவாசகத்துல எப்படி ஊறி இருக்காரு பாருங்க. அந்த மாதிரி பேர் வைக்கணும். பேரு வைக்கிறதுல நம்ம எப்படியோ கோட்டை விட்டு அது ஒரு பேரை வைக்க, சரி விடுங்க, அந்த டாபிக் வேண்டாம். ஆகையினால இந்த பெயர் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அந்த மனவாசம் கடந்தான். அவர் சொல்றார், மனவாசம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, ஆனந்த எல்லையில பரானந்தத்தை அனுபவித்த அந்த நிலையில என்னை நான் என்பது அறியேன், என்ன எனக்கே தெரியல, இரவு பகலாவது அறியேன், இரவானது தெரியல பகலாவது தெரியல. விழித்து பார்க்கிறார், சாமியை காணும். விழித்து பார்த்தாலும் சாமியை காணும். ஆனா சாமி கூட வந்து அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு உள்ளத்துல ஒரு ஆனந்தம். நல்ல வேளை சாமி இல்லைன்னா கூட அடியார்கள் இருக்கிறாங்க. இந்த அடியார்களை அழைத்து போகும் பொழுது நிச்சயமாக நம்மையும் அழைத்து போவார் அப்படிங்கிற ஒரு அந்த ஆறுதல்ல சாமி அங்க இருக்கிறார். ஆனந்தமா இருக்கிற அந்த நிலையில, அவரோடு இருக்கிற அந்த நிலையில தான் பெருமான் வந்துவிட்டு போனதற்கான அடையாளமாக அவருடைய திருவடி கிடைக்கிறது. அந்த திருவடி பீடம் அதைத்தான் எடுத்து வச்சு திருவடி பீடமா வழிபாடு செய்கிறார். அதுதான் இன்னைக்கு நாம திருப்பெருந்துறை, யார் திருப்பெருந்துறை போயிருக்காங்க? அம்மா போயிருக்காங்க, 2 பேர் போயிருக்காங்க. அங்க யோகம்பாள் சன்னதிங்கிறது, இதுதான் திருவடி பீடம். அதுதான் அவர் அதை வழிபடுற மாதிரி, மாணிக்கவாசகர் வழிபாடு செய்யற மாதிரியே அதை வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவர் வழிபட்ட திருவடி, அதையே வழிபாடு செய்கிறார். ஒரு நாள் அடியோம், அதுக்கு பேர் அடிக்குடில்னு சொல்றாரு திருவாசகத்துல. அதுக்கு பேர் அடிக்குடில்னு பேரு. உங்க யோகாம்பாள் சன்னதி வச்சிருக்காங்க, பார்க்க போனா அதுக்கு பேர் அடிக்குடில்னு வைக்கணும். ஏன்னா மணிவாசகர் சொல்லுகிறார் அடியோம் அடிக்குடி அப்படின்னு. ஒரு நாள் அதுல இருந்து ஒரு பெருந்தி எழுந்தது. அதுல எல்லா அடியார்களையும் அழைத்துட்டு போயிட்டார். ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன்கிறார். கண்ணீர் விட்டு கதறுகிறார். வாத ஒருனுக்கு பின்னால ஆணை வரும்னுட்டார். கண்ணீர் விட்டு கதறுகிறார். சாமியை என்னை விட்டு போயிட்டீங்களே சாமி, அடியார்கள் இருந்தாங்க அவங்களே அழைச்சிட்டு போயிட்டீங்களே, எப்போதே என்ன கூட்டு போவீங்க? விழுகிறார், புரளுகிறார், அழுகிறார், தொழுகிறார், திருச்சதகம் பாடுகிறார்.
கண்ணீர் விட்டு கதறுகிறார். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மனநிலையில் இருக்கிறவர் கோயில் கட்டுவாரா? நீங்க சொல்லுங்க. இந்த மனநிலையில இருக்கிற ஒருத்தர் எப்போ வருவார் சாமி, எப்போ கூட்டிட்டு போவாரு, நான் எப்போ வருவேன் அப்படின்னு அழுது தொழுதுட்டு இருக்கிறவர் கோயில் கட்டுவாரா? நீங்க சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம ஒரு வீடு கட்டினா நம்ம பிளம்பர்கிட்டையும் கார்பெண்டர்கிட்டையும் எலக்ட்ரீஷியன் கிட்டையும் நம்ம படுற பாடு தெரியும். இது அவருக்கு தேவையா? கட்டுவார் அவரு. சரி, முதல் காரணம். ரெண்டாவது காரணம், கோயில் கட்டியிருந்தான்னு வச்சுங்க, சிவன் கோயில் தானே கட்டணும், சிவன் கோயில் தானே கட்டணும். அந்த சிவன் கோயில் கட்டினதுக்கான அந்த ஆகம முறைப்படி தானே அவர் கட்டணும். அவர் திரு ஆலவாய் கோயில் பார்த்தவர், உத்தரகோசமங்கை கோயில் பார்த்தவர், அங்கேயே ஒரு ஆகம முறைப்படி தானே கட்டணும். அது ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயிலா? கோயிலா? நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் நீங்க பார்க்கல. இல்ல. நந்தி இருக்கா? பலிபடம் இருக்கா? கொடிமரம் இருக்கா? கோஷ்டமூர்த்தம் இருக்கா? ஏதாவது மூர்த்தம் இருக்கா? இல்ல. ஏன்னா அது சிவன் கோயிலே இல்ல. பின்ன யார் கோயில்னு கேட்டா, சாமி எழுந்தருளுகிறாரா? வெளியில பிரகாரம் வராரா? அவருக்கு உற்சவம் உண்டா? கிடையாது. எல்லாம் மாணிக்கவாசகருக்கு தான். அங்க மாணிக்கவாசகருக்கு தான் உற்சவம், மாணிக்கவாசகருக்கு தான் விழா, மாணிக்கவாசகர் தான் வெளியில வருவார். 10 நாள் உற்சவம் மாணிக்கவாசகர். அப்ப அது என்ன? மாணிக்கவாசகர் கோயில். அப்ப சாமி கோயில் கட்டி இருந்தார், தனக்காக ஒரு கோயில் கட்டி இருப்பாரா? மணிவாசகர் கட்டினா அது இல்ல. சரி, மணிவாசகர் கோயில் கட்டினால் அந்த கோயில் சிவன் கோயிலாக இருந்தால் பாண்டியன் எதுக்கு அவரை தண்டிக்கணும்? பணம் தான் இங்க கோயிலா போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு அவருக்கு கூப்பிட்டு பணம் எங்கன்னு எது கேட்கணும்? குதிரை எங்கன்னு எந்த புத்திசாலி ராஜாவது கேட்பானா? பணம் முழுக்க கோயில் ஆகிருக்குது, குதிரை எங்கன்னு எப்படி கேட்பான்? நிச்சயமா கேட்க மாட்டேன். கோயில் இல்ல அங்க, அவர் கட்டல கோயில். இன்னொன்னு, அவர் மாதிரி ஒழுக்க சிலர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டுவாரா? சொல்லுங்க. நான் கூட தான் அரசாங்க உத்தியோகத்துல இருந்து தினமும் 50 செக்கு கைட் போடுவேன். அந்த ஒரு என்னுடைய உத்தியோகத்து பிரகாரம் தினமும் காலையில் வந்தோம்னா 50 செக்கு இருக்கும், கைட் போடுவேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது, கொஞ்சம் சுமாரா இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணுவோம்ப்பா, நான் ஒரு செக்கு கழிச்சுக்கிறேன் அப்படின்னா என் சீட்டை கழிச்சிருப்பான். சரி, மணிவாசகரே செஞ்சாரே அப்படின்னு சொல்ல முடியும். அது மாதிரி தவறான முன்னுதாரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. மணிவாசகர் கோயில் கட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. மணிவாசகர் அங்க கோயிலை கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, மணிவாசகர் அங்க கோயில் கட்டி இருந்தா ஏன் மூவர் பாடல திருப்பெருந்துறைய? திருஞான சம்பந்தர் பாடல, பாண்டிய நாட்டுல அத்தனை தலைகள் பாடினாங்களே. திருஞான சம்பந்தர் பாடல, திருநாவுக்கரசர் பாடல, சுந்தரர் பாடல, திருப்பரங்குன்றெல்லாம் பாடி இருக்கிறாங்க. ஏன் அந்த கோயில பாடல? ஏன்னா அது சிவன் கோயிலே இல்ல, அது மணிவாசகர் கோயில் அடியார். சரி, அப்படியே மணிவாசகர் அந்த பணத்தை வாங்கித்தான் கோயில் கட்டியிருக்காருன்னு சிவபெருமான் என்ன பண்ணணும்? சரி, எனக்கு பணம் வந்துருச்சுப்பா, உனக்கு நான் குதிரை கொடுக்குறேன்னு மெனக்கெட்டு நரியெல்லாம் குதிரை ஆக்குறதுக்கு பதிலா குதிரையவே காட்டுல இருந்து ஓட்டிட்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியது தானே? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு அவர் குதிரையை கூப்பிட்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியது. ஏன் நிறைய கூப்பிட்டு அதுக்கெல்லாம் காஸ்டியூமை மாத்தி விட்டு அதெல்லாம் ஏக டென்ஷன்ல இருக்கு. அதுக்கு டென்ஷன் எப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கு நின்று கொள்ளு கொடுத்தானுங்க. அட பாவிகளா, நான் எப்படா வெஜிடேரியன் ஆனோம்? நாங்கெல்லாம் கொள்ளு கொடுக்குறீங்களே எங்களுக்கு, நாங்க இதெல்லாம் எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னு அது டென்ஷன் ஆயிடுச்சு, வெறியில இருந்தது. அப்ப எல்லாம் உயரமா நிக்குது. பாண்டியம்மன் அந்த குதிரைகளையே பார்க்கலாம், ஏன்னா டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி எப்பவுமே. நம்மால இந்த பூத கணங்களை தான் பாக்குறாரு மணிவாசகர். நம்மால் சிவபெருமான் எங்கேயாவது இருக்கிறாரான்னு பாக்குறாரு அவரு. இவன் குதிரையவே பாக்குறான், அவர் பூத கணங்களை பாக்குறாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு? சிவபெருமான் குதிரையத்தான் டூப்ளிகேட்டா கொண்டாந்தாரே தவிர ஓட்டு வர ஆள்லாம் நம்ம பூத கணங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. அதாவது முழங்காலுக்கு மேல ட்ரெஸ் போட்டதே கிடையாது, அதுக்கு ஃபுல் ட்ரெஸ் கொடுத்து அதுகளை எல்லாம் கூப்பிட்டு அதுல ஜம்முன்னு நிக்குது. இவர் எல்லாம் அழகா இருக்கு பாக்குறது. அதுல தன்னை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் அப்படி மெதுவா ஒரு கணப்பு கொடுக்குறாராம். அப்படி கொடுத்தாரு. உடனே டக்குன்னு வாதம் ஒரு அப்படி பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த குதிரையினுடைய அவர் ஓட்டு வந்த குதிரை ஒரிஜினல் குதிரை, வேத குதிரையில வந்தார். மித்ததெல்லாம் தான் டூப்ளிகேட். அந்த மொக்கனி அப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த உடைய அப்படி விலக்கி காட்டினாராம். மொக்கனி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும்னு குறிக்கிறார். அது அருமையா காட்டினார். ஆனாராம் சிவபெருமான். பாண்டியன் தெரிஞ்சுக்க போறான், நம்ம 2 பேருக்கும் அண்டர் கிரவுண்ட்ல தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராத்திரி எல்லாமே நிறைய பார்ப்போம். அப்ப பாண்டியன் காசு கோயிலுக்கு சேர்த்து இருந்தா நரியை இது கொண்டு வந்து வச்சு அது ராத்திரியில எல்லாம் ராத்திரி நேரத்தில் நரியாகி எல்லாம் கடிச்சு கொதறி அந்த இருக்கிற குதிரைகள் எல்லாம் கொதறி ஓலையிட்டு உண்மையிலேயே பணம் வந்திருந்தா ஏன் அவனை தண்டிக்கணும்? அப்ப கோயிலும் அல்ல, சாமிக்கு காசும் அல்ல, அதுதான் உண்மை. அப்ப இந்த நேரத்துல மணிவாசகர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டினார்னு எதுக்கு அவருக்கு மேல ஒரு அபாண்டம், ஒரு பொய்.
அது சாத்தியமே கிடையாது. எனவே இந்த மன்றத்தின் மூலமாக மணிவாசகர் அந்த குற்றத்தை செய்தவர் அல்ல என்று தீர்ப்பு வழங்கி அவரை வழக்கில் இருந்து நாம் இந்த மன்றம் விடுவிக்கிறது. இப்படி போற இடத்துல எல்லாம் தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு அபத்தமான கதை எப்படித்தான் உருவாச்சுன்னு தெரியல. மணிவாசகர் நீங்க அந்த என்னுடைய அந்த வரலாற்று நூல் இருக்கீங்க, அதை வாங்கி படிச்சு பாருங்க. இந்த வரலாற்று நூல்ல மணிவாசகருடைய அந்த மனநிலை எப்படி இருந்தது, அப்படியே ஃபயரிங்கா இருக்கு. எப்ப வருவாரோ எப்ப கூட்டிட்டு போவாரோ, வருகை என் எனை எம்பிரான் வருகை என் எனை மன்ன வருகை என் எனை என்று கதறுகிறார். வான் கூப்பிடு அப்படிங்கிறார். அப்படி இருக்கிற அந்த நிலையில இருக்கிறவர் கோயிலை கட்டிட்டு உட்கார்ந்துக்கிட்டு சித்தாளம் பேச்சுக்கிட்டா இருப்பாரு. பெரிய கஷ்டம், அதெல்லாம் பெரிய நம்ப முடியாததாக. இது இப்ப நாம எதுக்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மணிவாசகருக்கு மட்டும் பெருமான் குருவாக வந்தார் என்று சொன்னால் அது எந்த நிலையில வருகிறார் குருநாதர் அப்படின்னு பார்க்கிற பொழுது, நிர்மலாவத்தையில சுத்தாவத்தையில இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் திருவருளாக பார்க்கிற பொழுது எல்லாமே திருவருள். திருவருளினாலே அருளே உலகையெல்லாம் ஆழ்விப்பது. காரைக்காலமே சொல்றாங்க, அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது. திருவருள் இல்லைன்னா இந்த உலக இயக்கமே இருக்காது. திருவருள் தான் இந்த உலக இயக்கம். எனவே எல்லாவற்றையும் திருவருள் மயமாக காண்பது என்பதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்றது. இந்த ஆன்ம தரிசனத்துக்கு முன்னால்தான் சிவபெருமான் அப்பதான் குருவாக வருகிறார். இந்த குருவாக வந்த பிறகு இப்ப பாருங்க, நல்ல ஒரு தெளிவு. இப்ப நாம பார்க்கிற இந்த சப்ஜெக்ட் இருக்கே, இது ரொம்ப டஃபஸ்ட். ஐ எம் மேக்கிங் இட் as much as possible simple. ஆனால் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது எதுக்காக உங்களுக்கு சொல்றாருன்னு எனக்கு புரியல, எதுக்காக என்ன சொல்றாருன்னு தெரியல. சுவாமியுடைய இதையே நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அருளே இதை நிகழ்விப்பது. இந்த அருள் தான் இதை இங்கே சொல்லுக என்றும், இத்தனை பேர் கேட்க, அவர்கள் எல்லாம் கேட்கும் நிலை உள்ளவர்கள் எல்லாம் கேட்டு தெளிக அப்படிங்கிற பொழுது இதுல எத்தனை பேரை அவர் திருவருள் நிலையில உருவிக்கணும் என்று அவர் அருள் செய்கிறார்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த அருளே உலக. அப்ப ஒண்ணு ராஜா சொல்றாரு, நீங்க இந்த சப்ஜெக்ட் பேசுங்க அப்படின்னு சொன்னா, நான் உடனே இது திருவருள் இவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறது என்று நான். ஆகையினாலே இந்த ஆன்ம தரிசனம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது நிலையில நிகழ்வது என்ன, எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு அறிவு திறந்து விடுகிற பொழுது, ஆணவ மலத்தினாலே மறைந்து அறியாமையிலே இருக்கிற பொழுது, அந்த அறிவை கொஞ்சம் அப்படி அதை கொஞ்சம் விலக்கி விட்டு, அந்த அறியாமையை விலக்கி விட்டு அந்த அறிவு செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது, அந்த அறிவு செயல்பட்டவுடனே இந்த தத்துவங்களோடு சேர்ந்து பல விஷயங்களை இது அறிந்து கொள்ளுகிறது. நிறைய விஷயம் நமக்கு இப்ப தெரிகிறது. இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளுகிற ஞானத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் பாச ஞானம்னு பேர். இதுக்கு என்ன பேரு? பாச ஞானம். பாச ஞானம்னா பாசத்துக்கு ஞானம் இருக்குன்னு நினைச்ச கூடாது. பாசத்தினாலே நமக்கு வருகிற ஞானம். பாசத்தினாலே தான். பாசம் என்றால் தத்துவம், உலகம். இந்த உலகத்துல இப்ப நாம் இயங்குவதனால நமக்கு பல ஞானம் நமக்கு வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஞானம் முழுக்கவே வந்து விட்டது என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம விட ஞானம் உடையவர்கள் வேறு யாரும் இல்லையே என்று வருந்துகிறவர்களும் உண்டு. அப்படியெல்லாம் இந்த ஞானமானது பாச ஞானம் மயக்கி, பாச ஞானத்தினாலே தம்மை வியப்பவர்கள் உண்டு. இந்த தத்துவ சுத்தியில விலகுவது பாசஞானம். தத்துவ சுத்தி வருகிற பொழுது விலகுவது பாசஞானம். ஆன்ம தரிசனம் முடிந்து அடுத்த நிலையில வருவது பசுஞானம் நீங்குவது. அப்ப நமக்கு ரெண்டு ஞானம். என்ன ஞானம் சொன்ன? பாசஞானம், பசுஞானம். பாசஞானம் பசுஞானம் என்று அதை சொல்வார்கள். பசுஞானம் என்று சொல்லுவது உயிர் தனக்கு அறிவுடையதாக தன்னை பிரம்மமாக கருதி கொள்ளும் என்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடம். அந்த இடத்துல அது தன்னை அறிவுடையதாக கருதி கொண்டு அது தானே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்கிற அந்த எண்ணத்திற்கு வந்து விட்டால் அதற்கு பிறகு அது சிவத்தின் துணையை நாடாது. தாரகாவனத்து முனிவர்கள் அப்படித்தான், கர்மகாண்டத்திலே இருக்கிறவர்கள் அப்படித்தான். வேள்விகளினாலேயே எல்லாவற்றையும் செய்து விடலாம். எதற்கு இறைவன்? உனக்கு ஒரு பகை இருக்கிறதா, அதை போக்குவதற்கு ஒரு வேள்வி இருக்கிறது. உனக்கு புத்திரன் வேணுமா,
புத்திர காமேஷ்டி யாகம் இருக்கிறது, புத்திரன் பெறலாம். உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, செல்வம் வேண்டுமா, யாகம். இப்படி எல்லாவற்றிற்கும் வேள்வி இருக்கிற பொழுது இறைவன் என்கிறவன் எதற்கு என்று இந்த கர்மகாண்டத்தில் இருக்கிறவர்கள் தாரிகாவனத்து முனிவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக சிவபெருமான் வந்தான் என்கிற அந்த செயல்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகையினாலே ஆன்மா அப்படி எண்ணாமல் இது இறைவனுடைய திருவருளினால் தான் எனக்கு உபகாரம் செய்து திருவருளினால் தான் எல்லாமே நிகழ்கிறது என்ற அந்த நிலையில திருவருளையே அது சிந்தித்து திருவருளையே நாடி நின்று எல்லாம் திருவருளாலே நிகழ்கிறது என்று சொல்லுகிற பொழுதுதான் ஆன்ம தரிசனம் என்பது நிகழ்கிறது. இந்த திருவருளிலே நிகழ்கிற பொழுதுதான் இந்த திருவருளாக பார்க்கிற நிலையிலே தான் குருநாதர் வருகிறார். குருநாதர் வந்துதான் இந்த ஆன்மாவினுடைய எஞ்சி இருக்கக்கூடிய சஞ்சித வினைகளை போக்குகிறார். குருநாதர் வந்துதான் சுத்தப்படுத்துகிறார். இந்த குருநாதர் வந்து சுத்தப்படுத்துகிற பொழுதுதான் ஆன்மாவுக்கு இன்னும் பிறப்புகளை தருவதற்காக இருப்பது எது? சஞ்சித வினை. வினைகள் எத்தனை வகை? 3. என்னென்ன? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். இல்லையா? ஆகாமியம் என்பது இப்ப நாம் செய்து கொண்டிருப்பது, பிராரத்தம் என்பது நமக்கு வருவது, சஞ்சிதம் என்பது அது நமக்கு அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கு. அதுல இருந்து ஒரு போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்தோம், அதைத்தான் அனுபவிக்கிறோம். இதை அனுபவிக்கிற பொழுது நாம புதுசா செய்யறோம், அது ஆகாமியம். இப்ப தத்துவங்களிலிருந்து விடுபட்டு வினைகளின் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கிற நாம் இந்த ஆகாமியத்தை களைஞ்சிட்டோம். ஆகாமியம் களைஞ்சிருச்சு, பிராரத்தத்திலிருந்து தப்பிச்சு இருக்கிறோம். அப்ப பாக்கி இருக்கிறது எது? சஞ்சிதம். சஞ்சிதத்தை நீக்குவதற்காக குருநாதர் அந்த தீட்சைகளை செய்கின்றார். நயன தீட்சை, வாக்கு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, பிறகு எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய மானத தீட்சை, பிறகு எல்லாவற்றிற்கும் மிக மேலாக இருக்கக்கூடிய திருவடி தீட்சை. இந்த தீட்சைகளை எல்லாம் செய்கிறார். இந்த தீட்சைகளை எல்லாம் தமக்கும் செய்ததாக சாமி சொல்லுகிறார். இப்ப மணிவாசகரே சொல்லுகிற பொழுது அப்படி வந்த பெருமான் தனக்கு என்ன செய்தார்? நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை புறம்பையில் புகப்பெய்து நோக்கி. நயன தீட்சை. நயன தீட்சை ரொம்ப முக்கியம். நயன தீட்சையினால வினைகள் நீங்கும். அதனாலதான் எப்பவுமே பெரியவர்கள் எல்லாம் திருநீர் எடுக்கிற பொழுது அவர்கள் திருக்கண்களை பார்க்கணும். குருநாதர்கள் திருநீர் எடுக்கிற பொழுது கண்களை பார்க்கணும். ஏன்னா இந்த வினைகள் தீருவது நயன தீட்சையினால என்று சொல்வார். அதனாலதான் நோக்கின்னு சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்ல. நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து. நுண்ணிய நொடியன சொல். நுண்ணிய நொடியன சொல் எது? நுண்ணிய நொடியன சொல் சொல்லுங்க. ஓமா? ஓம். யார் சொன்ன? சி. சி. நுண்ணிய நொடியன ஒரு நொடி, அது சிங்கிறது ஒரு நொடி. நுண்ணிய நொடியன சொல் செய்து. நுண்ணிய சி, நொடியன சி, நுண்ணிய வ, புறம்பையில் புகப்பெய்து ய, ய வ சி, யவசி சிவய. சிவய மந்திரம் உபதேசித்தார். அந்த சிவய மந்திரம் தான் போதகுரு உபதேசிப்பார். வேற யாரும் அதை உபதேசிக்க முடியாது. மற்றவர்கள் உபதேசிக்கிறது சிவாய நம, நம சிவாய, இதைத்தான் உபதேசிப்பார். ஆனால் இந்த சிவைய சிவ அந்த மந்திரத்தை அவா மறுபினாவ சுதை காணும் அடவாரெனும் அவார் கணலில் வாழ்வென்றுணராதே அரா நுகரவாதை உரு தேரை கதிநாடும் அறிவாகி உளமால் கொண்டதனாலே சிவாய என ஒரு காலும் நினையாத திவிராகரணை வாவென்றருள்வாயே. திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் ஞானம் ஒரு பாதம் தருவாயே. உவாவினிய காணுவினிலாவு மயில் வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே. உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலன் கைலோனே. துவாதச புயாச்சல சடானன வராசிவர் சுதா எய்னர் மானன்புடையோனே. சுராதிபதி மாலையனோடு மாலோடு சாமி மலை வாழும் பெருமாளே. சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. துவாதச புயாச்சல சடானன வராசிவர் சுதா எய்னர் மானன்புடையோனே. சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாள். இந்திர பிரம்ம திருமால்
எல்லாம் இப்படி சொல்லிட்டு அடிக்கிறாங்களா? முருகன் மயில் மேல வருகிறது. எப்படி அடிக்கிறாங்க? பயந்துகிட்டே அடிக்கிறாங்களா? ஏன்னா மேலதிகாரிக்கு கீழே இருக்கிறவன் சலாம் போட்டான்னா அன்போட போடுறான்னு அர்த்தம். அன்போட போடுற அர்த்தம். சார் குட் மார்னிங் சார், சார் குட் மார்னிங் சார். ஏன் முதல்ல வந்தா சொல்லி நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல சார். அதுக்கு 2வது தடவை போட்டு வச்சேன். மனசுக்குள்ள நம்ம பாவி பைய ஏதாவது ரெக்கார்டில் கையை வச்சிட போனோம் அப்படின்னு இல்லையா? இல்லை. ஆனா இங்க முருகனை மாலோடுன்னு, மால்னா ஒரு அர்த்தம் திருமால், இன்னொரு அர்த்தம் அன்போடு. அன்போடு வழிபாடு செய்கிறாங்க. முருகா நீ இல்லைன்னா எங்களுக்கு ஏது வாழ்வு, இந்த அமராவதி வாழ்வெல்லாம் எங்களுக்கு வாழ்வே கிடைச்சிருக்காது என்று மாலோடு சலாமிடும் சுவாமி மலை, அன்போடு சலாமிடுகிறார்கள். அதுல சொல்லுகிறார், சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரன் சிவாய சிவைய. அந்த மந்திரத்தை தான் சொல்லுகிறேன். எங்கதான் போச்சு அந்த நமன்னாரு? அதை கீழே சொல்லுகிறார். சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலம் ஆறும் அடியார்கள். திரோத மலம், திரோத நகாரம், மலம் மகாரம். நகாரம் மகாரம் ரெண்டும் மாறி சிவயம் மட்டும் சொல்லுகிறவர்கள் அடியார்கள். அந்த அடியார்கள் சிவைய மட்டும் சொல்வார்கள். நகாரம் மகாரமும் போயிடுச்சான். சிவாய நமல இருந்து தொடங்கி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். முன்னாடியே வாங்கிவிட்டார். இங்க சிவபெருமான்ட்ட வந்தவன நம கழட்டி விட்டு சிவைய சொன்னார். ரொம்ப பேர் கூட கேட்டாங்க, போன தடவை கூட ஞானத்தில் எழுதியிருக்கேன், ஐயா அவர் சிவபெருமான்ட்ட பெற்ற வரம் சிவாய நமன்னு சொல்லியிருக்கேன், அது அவருவா அந்த மந்திரத்தையா சொன்னாருன்னு கேட்டிருக்காரு. அந்த மந்திரத்தை சொல்ல மாட்டார். போதகுரு சிவாய நமன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே சிவாய நம மந்திரத்தை நான் உபதேசமாக பெற்று இருந்தேன், சிவபெருமான் என்னை தூய்மை செய்தார், நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதுவாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே உணர்ந்து ஊனாரும் உயிர்வாழ்க்கை ஒருத்தன் நிறுத்தினதுன்னு அந்த நிலையில இருந்த பொழுது வந்த குருநாதர் இந்த போதகுருவாக வந்தவர். இந்த போதகுருவாக வருகிறவரே இந்த சிவய மந்திரத்தை சொல்லி சங்கீத வினைகள் மற்ற வினைகளை எல்லாம் போக்குவார். ஆகையினாலே அந்த குருநாதர் வருகிற நிலையை இருவினை ஒப்பு என்று சொல்லி, குருநாதர் வருகையை இருவினை ஒப்பு இருக்கிற பொழுது வருகிறார் என்று சொல்லி, குருநாதர் வந்ததை சத்திரிவாதம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் சங்கேதம். இருவினை ஒப்பு சத்திரிவாதம் அப்படின்னு சொல்லுவார்கள். இருவினை ஒப்பு எங்க வருகிறது? ஆன்ம தரிசனத்துல வருகிறது. உங்களுக்கு பல இடங்கள்ல பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. நான் எல்லாத்தையும் கார்லேட் பண்றேன். நீங்க இந்த ஒரு தடவை இதை கேட்டா மட்டும் பத்தாது. இதை ரெக்கார்ட் பண்றாங்களா எனக்கு தெரியாது. அப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னா நீங்க ஒரு தடவை திரும்ப இன்னொரு தடவையா அப்படின்னு யோசிக்காம 2வது தடவை இதை நீங்க போட்டு அதை கேட்கணும். அப்பதான் அந்த கோர்வை உங்களுக்கு புரியும். முதல் தடவை இருக்கிற பொழுது இந்த ஆர்வத்திலேயே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நம்ம அடிக்கடி சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்திரிவாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை கொண்டு வந்து எங்க ஃபிட்டின் பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருப்போம். அதை கொண்டு வந்து ஃபிட்டின் பண்ற இடம் தான் நிம்லா. இது எல்லாருக்கும் உரியது. அது செய்கிற பொழுது அந்த வாழ்க்கையினுடைய ஆனந்தம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் அந்த மாதிரி ஆனந்தம் உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு தலை தருமாறி என்று சொல்லுகிறார். தடப்பெரும் மதத்தின் களிரென மதத்தின் திரிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை உயிர்களுக்கு சிவம் வழங்குகிறது. அந்த உயிர் வழங்குவதற்கு தகுதி பெறுவதற்கான வழிவகைகளை சிறப்பாக சொல்லி இருக்கிறார். இப்ப நாம இந்த தகுதியை பெற வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வருகிற பொழுது அந்த ஆர்வத்தினாலே ஏன் இதை நாம் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்கிற எண்ணம் வருகிற பொழுது இதை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற நிலை பார்க்கிற பொழுது அந்த படிநிலைகளிலே தத்துவத்தை உணர்தல் என்று சொல்லுகிற பொழுது விடாமல் கோர்வையாக அதை பிடித்துக் கொண்டே வருகிற பொழுது, இப்ப மணிவாசகருக்கு குருநாதர் வந்த பொழுது அவரை தேடிக்கொண்டு இருக்கவில்லை. அவரு தன்னுடைய பணிகளை விட்டு இருக்கவில்லை. அரசாங்க பணியிலே இருந்தார், பணி செய்து கொண்டு இருந்தார். குருநாதர் வந்த பிறகுதான் அவருக்கு அந்த நிலை. ஆகையினாலே திருவருள் நிலை அந்த சுத்திக்கு ஆன்ம தரிசனத்திலே நிகழ்ந்து ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. ஆகையினாலே ரொம்ப தெளிவாக திருமூலர் சொல்லுகிறார், முன்னை அறிவால் செய்த முதுதபம் பின்னை அறிவால் அறிந்தால் அறியலாம்
அந்த மாதிரி இப்ப மணிவாசகர் போன்றவர்களை நாம் அவர்கள் பெற்ற மெய்யுணர்வினாலே நாம் அவர்கள் முது தவத்திலே இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று திருமூலர் சொல்லுகிறார். முது தவம் என்பது என்ன என்று கேட்டால் எல்லாவற்றையும் திருவருள் மயமாக பார்த்தல், எல்லாவற்றையும் திருவருளினாலே செய்யணும், செய்யாம இருக்க கூடாது. நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா எல்லாவற்றையும் திருவருளாக நினைத்து செய்யணும், எல்லாவற்றையும் திருவருளாக பாவித்து செய்ய வேண்டும். அப்படி திருவருளாக பாவித்து நாம் செய்கின்ற பொழுது திருவருள் நிலையிலே நாம் செய்கின்ற அந்த நிலையினாலே நமக்கு விளைவது எது என்று கேட்டால் நம்மை விட்டு இந்த பசுஞானம் போய்விடுகிறது. அதைத்தான் சொல்லுகிறார், பசுஞானம் போய்விடுது. அப்ப பசுஞானம் போனா என்ன ஆகிறது என்று சொன்னால் இந்த ஆன்மா தன்னுடைய அறிவின் தன்மையை உள்ளபடி உணர்கிறது. அதுதான் இந்த ஆன்ம தரிசனம். தரிசனம் என்றால் என்ன என்று கேட்டால் ஆன்மா தன்னுடைய இத்தனை செயல்களுக்கும் உபகாரமாக இருப்பது திருவருள்தான் என்று உணர்வது. இப்ப நான் கிட்ட ஒரு கேள்வி கேட்க, முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த உயிரோடு சேர்ந்தால்தான், உயிரின் அறிவோடு சேர்ந்தால்தான் அதால பார்க்க முடியுது, பேச முடியுது, கேட்க முடியுது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? தத்துவம் இல்லைன்னா செயல்பட முடியல இல்லையா? இந்த உடம்பு இல்லைன்னா செயல்பட முடியுதா? இல்ல. உடம்பு இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. உடம்போடு இருக்கிற பொழுதுதான் அது செயல்படுது. எவ்வளவுதான் நெருக்கமா இருக்கட்டுமே. ஏங்க ராத்திரியோட ராத்திரி இந்த கணக்கை பார்த்துடலாமா? ஏமா டயர்டா இருக்கு, தூக்கிட்டு அப்புறம் நாளைக்கு பாருங்க. இல்லைங்க நீங்க பார்த்துடுங்க, பிடிங்க, நீங்க பாருங்க. நம்ம அதுக்கு எவ்வளவு கொடுத்தோம்? அதுக்கு $40 எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம்மா, $40. அதுக்கப்புறம் இந்த டீசல் எவ்வளோ போட்டீங்க, பெட்ரோல் எவ்வளோ போட்டீங்க? அது $30 போட்டீங்க இல்லையா? எங்க என்னம்மா என்ன இன்னும் சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? இந்த உடம்போட தொடர்பு போட்டா தானே யாரோடையா இருந்தாலும் தெரிய முடியுது. உடம்பு தொடர்பு ஏற்படுத்தினா அவ்வளோதான், டிஸ்கனெக்ட் ஆகிடுது. என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், கணக்கை எழுதி முடிச்சிடலான்னு சொன்னேன். தெரியுமா? ஒரு டீ போட்டு வேணா தாயா முடிச்சிட்டு இருக்கேன் அப்படி கணக்கை எழுது. இப்போ உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று சேர்ந்தால் இந்த உயிர் அறிவோடு செயல்படுகிறது. இந்த தத்துவங்கள் சேர்ந்தால் அறிவு செயல்படுகிறது. இறைவனுக்கு என்ன வேலை? இப்ப தத்துவங்கள் சேர்ந்தா செயல்படுதா இல்லையா? சேர்த்து விட்ட பிறகு போக வேண்டியது தானே? இல்ல யாரும் என்ன சொல்றீங்க? இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு நுட்பமான விஷயம். அந்த அறியாமைங்கிறது மறைச்சிட்டு இருக்கிற பொழுது அறியாமையை விலக்கினால் உயிர் செயல்படக்கூடிய நிலைக்கு வரும். ஆனால் உயிர் செயல்படக்கூடிய தரம் என்ன, திறம் என்ன, எப்படி, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, அறிவித்து உடன் அறிந்தால்தான் அறிவு. அதனுடைய பேசிக் குவாலிட்டி அது. அப்ப எங்க அது சிவத்துக்கு வேறுபடுகிறது? சிவமும் அறிவுடைய பொருள், உயிரும் அறிவுடைய பொருள். தத்துவத்தோடு சேர்ந்த உடனே அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சிவத்தோட சமமா இல்ல. ஏன்னு கேட்டா சிவம் சுதந்திரமானது, ஆனால் ஆன்ம அறிவு சுதந்திரம் இல்லாதது. ஏன்? சிவம் அறிவு அறிவிக்காமலேயே அறிவது, ஒரு சேர அறிவது. ஆன்ம அறிவு அறிவித்தால் மட்டுமே அறிவது. அறிவித்தால் மட்டும் போதாது, உடன் அறிய வேண்டும். இப்ப எப்படி அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப கண்ணு இருக்கு, கண்ணு ஒரு பொருளை பார்க்கிறது, கண்ணு ஒரு பொருளை பார்க்க, இந்த பொருளா அந்த பொருளா. இப்ப கண்ணு எந்த பொருளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவது எது, தீர்மானிப்பது எது? உயிர். மனம் விட்டுருங்க, அது ஒரு கருவி தானே. அப்புறம் உயிர் தானே தீர்மானிக்குது. அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு தீர்மானம். இப்ப கண்ணுக்கு காட்டுவது எது? உயிர். கண்ணுக்கு காட்டுவது எது? இவ்வளவு கூட்டத்தில் இருக்கீங்க, நான் யாரை பார்க்கணும்னு கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா உயிர் என்னத்தை சொல்லுது? யாரை பார்க்கணும்னு சொல்லுது. இப்ப நீங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்க, உங்க கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. என்ன பார்க்குது, இதை பார்க்குது, அதை பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா எதை பார்க்கணும்னு கண்ணுக்கு யார் சொல்றா? உயிர் சொல்லுது. ஐயாவை பாரு, ஐயாவை பாரு, கீழே இருக்கிற பிளாஸ்க்ல எது பார்த்துட்டு இருக்கிற நீ
அது அவர் குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற காப்பி. அதையே பார்க்குற மேல ஐயாவை பாரு அப்படின்னு. அப்ப இந்த உயிர் கண்ணுக்கு காட்டுகிறது. சரி, கண்ணுக்கு காட்டியாச்சு. காட்டிய பிறகு கண் கண்டு விடுமா? உயிரும் உடன் சேர்ந்து காண வேண்டும். உயிர் கண்ணோடு சேர்ந்து காணவில்லை என்றால் வெறும் காட்சி தான் நிகழுமே தவிர உணர்வு வராது. ஏதாவது ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, இவரும் பார்த்துட்டே போவார். சார் அப்படி அட நீங்களா என்ன சார் பார்த்து பார்க்காத சார் நான் கவனிக்கல, கண்ணு திறந்து வச்சுதான் பார்த்தார். ஆனா உயிர் பார்வையில கலக்கல, உயிர் பார்வையில கலக்கல. இல்ல சில சமயம் வேணும்னே அப்படி போறது உண்டு, நான் அதை சொல்லல. உண்மையா சில சமயம் அது மாதிரி நடக்கும். அப்ப உயிர் கண்ணுக்கு காட்டி கண்ணோடு சேர்ந்து காணுகிறது. அது போல சிவம் உயிருக்கு காட்டி உயிரோடு சேர்ந்து கண்டால்தான் உயிருக்கு காட்சி தென்படும். இல்லைன்னா உயிர் அறியாது. ஏன்னா உயிரின் அறிவின் தன்மை அப்படி. காட்டி உடன் காண வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்காடல் செல்லுமே. 11வது நூற்பா அத்தோட முடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அது எப்படி சொல்லணும்னா காட்டி காணது. காட்டுது உடன் காணுது. எப்படி? அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். உயிரானது கண்ணுக்கு காட்டி உயிர் கண்ணோடு சேர்ந்து காணுகிறது. அதுபோல சிவம் உயிருக்கு காட்டி உயிரோடு சேர்ந்து காணுகிறது. இல்லைன்னா உயிருக்கு இந்த உயிரினுடைய அறிவினுடைய உண்மையான தன்மையை உணர்வதுதான் ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்பதே நம்முடைய அறிவின் தன்மையை உள்ளவாறு உணர்ந்து, ஆகா இந்த அறிவு, நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட அறிவு, இந்த அறிவுக்கு ஆணவ மலத்தை நீக்குவதற்கு தேவைப்படுகிற தத்துவங்களுக்கு மேலாக ஆணவ மலத்தினாலே மறைத்திருந்த தத்துவம், மறைத்திருந்த இருளை அறியாமையை இந்த தத்துவங்களினாலே சற்று விலக்கினாலும் உயிரின் அறிவின் தன்மை என்ன என்று கேட்டால் காட்டி கண்டால்தான் அது காணும். ஆகவே சிவமானது அந்த உபகாரத்தை செய்கிறது. இந்த உபகாரத்தை உணர்ந்து அன்பு பெருக்கி கண்ணீர் பெருக்கி அழுது புலம்பி, பெருமானே இத்தனை உபகாரங்கள் செய்தீரே என்று கரைந்து 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 நின்று அயரா அன்பு செலுத்துகிற பொழுது அதனுடைய பசுஞானம் போய் பதிஞானம் வருகிறது. அங்கதான் பதிஞானம் வருது. இந்த பதிஞானம் வருகின்ற நிலையிலே ஒன்றுகிற பொழுது ஆன்ம சுத்தி. இந்த ஆன்ம சுத்தி என்பது பசுஞானம் நீங்கி பதிஞானம் வருது. பதிஞானத்தோடு ஒன்றுவதற்கு பெரிய பெரிய ஒரு டிராவல் தான், கஷ்டமான டிராவல். ஆனாலும் கிடைக்கின்ற பயனை பார்க்கிற பொழுது இது ட்ரை பண்றது தப்பு. அந்த பயனை இந்த ஒரு பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிய. இனிமேலும் மாண்ட பிறவிதான் வருங்கிறதுக்கான உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. ரொம்ப பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது போனா அடுத்த பிறவி யார் சொன்னது? அடுத்தது மனுஷ பிறவிதான் வருங்கிறதுக்கு என்ன உத்தரவு? 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. ஏதாவது ஒண்ணுல வந்துடலாம். எதுல பிறப்போன்னு தெரியாது. உமாபதி சிவம் அவரு மடத்துல இருக்கும்போது விறகு கொண்டு கொடுப்பாரு ஒருத்தர், பெற்றான் சாம்பான்னு ஒருத்தர், விறகு வெட்டி. அவர் கோயிலுக்கு கொடுத்துட்டு இருந்தார் விறகு. அவரு மடத்துக்கு கொண்டு கொடுத்து சாமி உத்தரவு. ஏன்ட்டு விறக வெட்டி அதை சுமந்துட்டு வந்து உமாபதி சிவம் கொற்றங்குடியில் இருக்கார். அவருடைய மடத்துல கொடுத்து இந்த மடத்துக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு போவார். ஒரு நாள் நல்ல மழை. அந்த மழையில விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. அதனால மடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கல. மடத்துல அன்னைக்கு எல்லாமே வடப்பள்ளியிலிருந்து லேட் ஆயிடுச்சு. உமாபதி சிவன் கேட்டாரு, ஏன் லேட்டுன்னு கேட்டார். ஏன் தாமதமாவது? இல்ல இன்னைக்கு விறகு வரல அப்படின்னு. என்ன விஷயம்? விறகு கொண்டு வரவும் வரல, நாளைக்கு வந்தா என்ன பார்க்க சொல்லுங்கன்ட்டாரு. சரிட்டாங்க. அடுத்த நாள் விறகு வெட்டி அந்த விறகு எடுத்துட்டு போறான். ஃப்ரீயா கொடுக்குறாரு அது விறகு வெட்டி. அது கொண்டு போய் விறகு கொடுத்த உடனே அந்த மடப்பள்ளிக்காரரு, அப்பா ஒன்று ஆதியம் பார்க்கணுங்குது. நானே அவரை பார்க்கணும்னு இருக்கேன். அவன் என்ன விஷயம்? இல்லை அவர் தான் பார்க்கணும். சரி இவங்க போய் சொன்னாங்க, இந்த விறகு நீ சொன்னீங்களே அவன் வந்திருக்கிறான், விறகு கொண்டிருக்கிறான், நீங்க பார்க்கணும் நீங்களே. ஆமா அப்படின்னாரு. ஆனா அவன் சொல்றான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேங்கிறான். என்ன பார்க்கணும் இருக்கிறான்? தென் வெளில வந்தா நின்றுட்டு இருக்கிறான். என்னப்பா விஷயம்? இல்ல உங்களுக்கு இந்த ஓலையை நடராஜ பெருமாள் கொடுக்க சொன்னாரு. அவர் தீட்சது தில்லை வேலை யார்ப்பா கொடுத்தா? இன்னொரு தடவை கேட்டாரு. நடராஜர் எங்க கொடுத்தாரு? கணக்கு பார்த்தேன். சாமி சொன்னாங்க, இது போய் நாளைக்கு காலையில நீ விறகு கொடுக்கல
அப்ப அந்த ஆஞ்சநேயர் வருவாரு, இந்த சாமி கிட்ட இந்த ஓலையை கொடுந்தாரு. முடிச்சு பார்த்தா கையில ஓலை இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க ஓலை, படிச்சு பார்த்தியாப்பா? எனக்கு படிக்க தெரியாது. அவர் அதை படிச்சு பார்த்தார். அதுல எழுதி இருக்கு, பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க இதுவே முறை அப்படின்னு. பார்த்தவொன்னே அசத்துட்டு, பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்கறது, முறையாக முத்தி கொடுக்க இதுவே ஓலைன்னு லெட்டர் எழுதியிருக்காரு. சரி, நடராஜ பெருமணி இப்படி நிமிந்து இப்படி பார்த்தார். இப்பதான் அந்த பார்வையில பாக்குறாரு, நயன திசையில பார்த்தாரு. பார்த்தா பக்குவத்துல உயர்ந்து நிக்குது அந்த ஆன்மா, சுமக்கிறது விறகு. அப்படி பார்த்தார், அவ்வளவுதான், கிளம்பிட்டார். ஆள் இல்ல, விறகட்ட தொப்புள் விழுந்துச்சு. பிறகு முத்தி போயிட்டாரு. சுத்தி இவங்களாம் ஆடினாங்க. விஷயம் எட்டுச்சு. அந்த அம்மா அங்கே இருந்து சத்தம் போட்டுட்டு, என் புருஷனை கொண்டு விட்டாரு, கொண்டே விட்டாரு அப்படின்னு, இதுக்கு நியாயம் இல்லையா? அப்புறம் அரசன்ட்ட போய் முறை, அம்மா தீட்சை விடுது, எங்க வீட்டுக்காரருக்கு விறகு கொடுக்க வந்து அவரை தீட்சை கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு அப்படின்னு இந்த அம்மா கத்திட்டு போய் ராஜாட்ட சொல்லி, அவளை ராஜா அங்கே நேரம் வந்துட்டார். வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டார். அப்ப இவர் சொன்னார், அதாவது அந்த ஆன்மா பக்குவப்பட்டுருச்சு, அதுக்கு சிவபெருமான் முக்தி கொடுக்க இதுவே முறைன்னு ஒரு ஓலை கொடுத்தாரு. அதனால அதுக்கு நயன தீட்சை தான் பண்ண கிளம்பிடுச்சு. நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொல்றீங்க, நாங்க எப்படி, இவங்க எப்படி நம்புறது? நான் நம்புறேன், நீங்க பெரியவங்க, இவங்கெல்லாம் சாதாரண மக்கள்லாம் எப்படி நம்புவாங்க அப்படின்னுட்டு அடுத்ததான் ராஜா ஒண்ணு சொன்னாரு. புத்தாலி ராஜா, எங்கள யாராவது ஒருத்தர் அதே மாதிரி பக்குவம் தான் அனுப்பிச்சு வைங்களேன். பாதி கூட்டம் காணும், பாதி கூட்டத்தை காணும், மீதி கூட்டம் இருந்தது. சரி, காணாம போனதுல இருந்தே தெரியுது அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்றது இல்லையா, அதுவே போயிடுச்சு. மீதி இருக்கிற பேரு பார்த்தாரு, அத்தனை பேரையும் பார்க்கிறாரு, யாரையாவது அனுப்புறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை, ராஜா கூட இல்லை. அப்படியே பார்த்துட்டு பார்த்தார், அங்க சிவலிங்கத்துக்கிட்ட தினந்தோறும் அந்த அபிஷேக தீர்த்தத்துக்கு கீழே, அந்த சிவலிங்க அபிமுகத்துக்கு கீழே ஒரு கள்ளிச்செடி வளர்ந்துருக்கு. இந்த கள்ளிச்செடி அப்படி ஒரு பார்வை பார்த்தார். அது பார்த்தா கள்ளிச்செடியை தவிர அது முந்தைய பிறப்புல அது ஏகப்பட்ட சிவதமம் செய்த ஒரு ஆன்மா. அது அப்பான்னு இப்படி பார்த்தார், அவ்வளவுதான், பக்கம் வந்துருச்சு. ஒரு பார்வை பார்த்தா கள்ளிச்செடி கப்புனு தீ பிடிச்சது மேல போயிடுச்சு. ராஜா அப்ப எந்த பிறவி வரும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவி போனா அம்மையார் என்ன சொல்றாங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் முனை மறவாமை வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா. அப்ப புழுவாய் கூட பிறக்கலான்னு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ தாய்மானவர் சொல்லுகிறார். இந்த பிறவி போன எந்த பிறவி வரும் சந்தேகமே இல்லாம இருக்கிறது நம்ம மட்டும்தான். அத்தனை பேருக்கும் அந்த சந்தேகம், ஐயோ எந்த பிறப்பு வருமோ, எந்த பிறப்புல போடுவாரோ அப்படின்னு நினைச்சு அவரு அந்த. ஆகவே அந்த ஒரு நுட்பம், இந்த ஆன்ம சுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையில சிவஞானத்தோடு ஒன்றி நின்று, அங்கேயே அந்த சிவஞானத்திலே நிலைத்து நின்று அங்கே ஆன்ம சுத்தியோடு விளங்குகிற அந்த நிலைக்கு குருநாதர் அதை நிறுத்துவார். அந்த ஆன்ம சுத்தியில நிற்கும். அப்ப அதுக்கு அடுத்த நிலை என்ன? அதுதான் அந்த சிவயோகம், சிவபோகம். அந்த ஆனந்த நிலைக்கு அது சிவரூபம், சிவ தரிசனம் என்கிற நிலைகள் மூலமாக அது போகும். அது எப்படி? அதுதான் ஆன்ம சுத்திக்கு பிறகு வருகிற ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபம் அதைத்தான் நாளைய தினம் நம்ம பார்க்கிறோம். இந்த தினம் வரைக்கும் நம்ம ஆன்ம சுத்தி வரைக்கும் நாம இத சிந்திச்சோம். இப்ப நேற்றைய தினம் தத்துவ சுத்தியை சிந்திச்சோம், இன்னைக்கு ஆன்ம சுத்தி சிந்திச்சோம். நேற்றைய தினம் தத்துவ சுத்தி சிந்திச்சதுனால நம்முடைய பாசஞானம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ஆன்ம சுத்தியை சிந்திச்சதுனால நம்முடைய பசஞானம் எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு நமக்கு வர இருக்கிறது பதிஞானம். விடாமல் அதை பற்றி கொள்வோம் என்று சொல்லி இப்ப ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. 10 நிமிடத்துல இன்ட்ராக்ஷன், ஏதாவது கேள்விகள் நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். யாராவது கேள்வி கேட்கலாம். 10 நிமிடம் நம்ம இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? 8:20 ஒரு 10 நிமிடம். நேற்றே ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தது டயம். ரொம்ப பேருக்கு கேள்வி கேட்கணும்னு ஆசை இருந்தது, டயம் இல்லையேங்கிறதுக்காக கேட்கல. அப்படி சொல்லிக்கோங்க. நேற்று கேள்வி கேட்ட ஒரு வரல, இன்னைக்கு ஜெனரலா கூட கேட்கலாம். இன்னைக்கு நேற்று கேளுங்க. ஆமா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் பருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற பாட்டுக்கு அர்த்தம் கேட்குறீங்க.
அது பதியின் நிலையை சொல்லுகிறார். உருவாகவும் இருப்பான், அருவாகவும் இருப்பான், உளதாகவும். நமக்கு உளது, மற்றவங்களுக்கு இலதுன்ற நிலையில இருப்பார். உருவாகவும் இருப்பான், உருவ நிலையிலேயும் உண்டு, அருவ நிலையிலேயும் உண்டு. இப்போ உருவ நிலையில தான் நாம 6 முகங்கள் இருக்கிற பொழுது முருகன் என்றும் 5 முகங்கள் இருக்கிற பொழுது சிவம் என்றும் நாம் அதை சொல்லுகிறோம். ஆனால் உருவத்தை தாண்டி அருவுருவம் அருவத்திற்கு போனா எல்லாம் ஒண்ணுதான். முருகனும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், சக்தியும் ஒண்ணுதான், விநாயகரும் ஒண்ணுதான். எல்லாமே அந்த அரு உருவத்தை தான். அதனாலதான் கோயில்ல பாத்தீங்கன்னா மூலவர் அரு உருவமா இருப்பார். வெளியில உருவங்கள் எல்லாம் இருக்கும். எல்லா உருவங்களையும் பிரகாரங்கள்ல இருக்கிற உருவங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி நடுவுல கருவறைக்கு போனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா உருவங்களும் போய் ஒன்றுகிற அருவ நிலை அங்க இருக்கு. சிவலிங்கங்கிறது அரு உருவ நிலை. அங்க இருந்துதான் எல்லா உருவங்களும் வந்தன. எனவே திருக்கோயில்கள்ல நாம தவறாம எல்லா தெய்வத்தையும் தனித்தனியாகவும் வணங்கலாம். ஆனால் மூலவரை போய் வணங்கிட்டீங்கன்னா அத்தனை பேரையும் வணங்கியதாக அர்த்தம். மூலவருக்குத்தான் விழுந்து வணங்குவது செய்யணும். கொடிமரம் மூலவருக்குத்தான் இருக்கும், மூலவருக்குத்தான் விழுந்து வணங்குதல் செய்யணும். எனவே அந்த அருவ நிலையாக இருக்கிறவனும் முருகன், உருவ நிலையில இருக்கிறவனும் முருகன் தான். உளத என்று சொல்லக்கூடிய உண்டு என்று சொன்னாலும் உள்ளதாக இருக்கிறான். இலது என்று சொல்லுகிறவர்களுக்கு இல்லாம போகல, அங்கேயும் அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்கிறான். இலது என்று சொல்லுகிறவர்களுக்கு மலரும் மனமும் போல சேர்ந்து இருக்கிறான். அது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்வார்கள். மலரும் மனமும் போல அவனும் அவனுடைய சக்தியும் இருக்கிறார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்று சொன்னால் மணி மரகத மணியாக இருப்பதும் மரகத மணியிலே இருக்கக்கூடிய ஒளியும் குணமும் குணியுமாக இருக்கிற நிலை குணகுணி சம்பந்தம் என்று பெயர். தாதான்மிய சம்பந்தம் என்று அதை சொல்வார்கள். தாதான்மிய சம்பந்தம் என்று சொன்னால் குணம் குணியை விட்டு பிரியாது. இப்ப மலர் என்று சொன்னால் மனம் அதிலே இருக்கும். மலரும் மனமும் போல சிவமும் சக்தியும் அது போல விளங்குகின்றவன் அவன். அவனுடைய சக்தியோடு விளங்குகின்றவன். மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய். கருவாய் உயிராய் என்று சொல்லுகிற பொழுது கருவுல போய் இருக்கக்கூடிய உயிர், அந்த கருவுக்கு உயிர் எப்படி போகிறது என்று சொன்னால் இவன் உயிருக்கு உயிராக இருக்கிறான். ஒரு கருவுக்குள்ளே போய் அந்த உடம்பை பெறுகிறது. எந்த உயிர் எந்த கருவுக்கு போக வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்? வாட் இஸ் தி டிரான்ஸ்போர்டேஷன் மோட்? எப்படி போகுது? அந்த கருவுக்குள்ள இந்த உயிரானு போய் அமர்ந்து வளர ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த உயிரை அந்த கருவுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கின்ற உயிருக்கு உயிராக இருக்கிறவன் முருகப்பெருமான். இன்ன உயிருக்கு இன்ன உடம்பு என்று தீர்மானிக்கிறவன். அதுதான் யோனிபோதம். 84 லட்சம் யோனிபோதம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கதியாய் விதியாய். நாம் அவனை கதி என்று அடைந்து விட்டால் நமக்கு விதி நம்ம ஏதும் செய்வதில்லை. அவனே விதியாக இருக்கிறான். விதி என்பது சட்டம், வினை என்பது நாம் செய்வது. இந்த வழியாக கார் போகலாமே தவிர வரக்கூடாது, இது விதி. நான் எய்தாப்புல வருவேன், இது வினை. அவ்வளவுதான். அதுவே இது அவன் விதியாகவும் இருக்கிறான், கதியாகவும் இருக்கிறான். கதியாய் விதியாய் குருவாய் வருவாய். அந்த பக்குவத்திலே முருகன் குருவாக உயிர்களை அந்த பதிஞானத்திலே பதிவிக்கின்றான். அருள்வாய் குகனே, துரிய நிலைக்கு அழைத்து நாளை பார்க்க போறது துரியம் துரியாதீதம் தான். அந்த துரியாதீதத்திற்கு அழைத்து செல்க. துரியத்திற்கு அருள்நிலை சென்று ஆனந்தத்தை அனுபவித்தல். அது அபரமுத்தினா என்ன, பரமுத்தினா என்ன, ஆனந்தத்தை எப்படி அருள்நிலையிலிருந்து அனுபவிப்பது, இந்த செய்திகளை எல்லாம் நாளைய தினம் நம்ம சிந்திக்கலாம். கேளுங்க. அநாதி கேவலத்துல உயிர் சகல கேவலத்துல வித்தியாசம் ஆணவ மலம் குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சு அது உயிர் கொஞ்சமா குறைஞ்சு. இப்போ ஆனா பிறப்புக்கு நடுவுல ஒரு கேவலம், ஒவ்வொரு நடுவுல ஒரு கேவலம், அதுக்கும் சகல கேவலம் நம்ம தூக்கி போறோம் இல்லையா, அதுக்கும் பிறப்புக்கு நடுவுல வர ஒரு கேவலம், அந்த கேவலத்துக்கும் நடுவுல அந்த ஆன்மா அறிவு வித்தியாசம் இல்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி, இந்த
கேவலத்துல சகல கேவலத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஆணவ மலத்தினால பீடிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் அங்க ஆணவ மலம் இருக்கு. அது அனாதி கேவலத்துல இருந்த பொழுதும் அது தத்துவங்களோடு சேராம இருக்கிற நிலை அனாதி கேவலம். ஆதின்னு தத்துவங்களோட சேர்ந்துருச்சு. இப்ப அது பிறப்பு இறப்பெல்லாம் மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிறப்பெடுத்து அடுத்த பிறப்புக்கு வருவதற்குள்ள அதனுடைய அறிவு வேறுபாடு இருக்குமானா நிச்சயமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பிறப்பிலேயும் அறிவினுடைய வேறுபாடு நிகழ்ந்து கொண்டே வரும். அதுக்கு தான் பிறப்பு. ஒவ்வொரு பிறப்பும் நாம என்ன பிறப்பு பிறக்கிறோன்றது தெரியாது. ஆனா அந்த பிறப்புனால ஒரு அந்த பக்குவம் வரும். அந்த அறிவினுடைய திறன் கொஞ்சம் மேம்படும். ஆணவம் வரும், நுண்மை அடையும், அது கொஞ்சம் தேயும். உதாரணமா சொல்லுகிறேன். நல்ல கேள்வி கேட்டாங்க. இப்ப ஐயா நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை தானே, போன சனிக்கிழமை என்னங்க ஐயா சாப்பிட்டீங்க இரவு? ஞாபகம் இல்லை. உண்மை தானே சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சாப்பிடல. ரைட்டு, எப்படி வச்சுக்கிறோம்? சரி சரி, ஆனா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். சரி, போன சனிக்கிழமை இது. போன வருஷம் இதே ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க? இந்த சனிக்கிழமையே தெரியல. போன வருஷம் சாப்பிட்டுருப்போமா இல்லையா? ஆனா என்ன சாப்பிட்டோன்னு தெரியல. ஆனா நம்ம இந்த என்ன சாப்பிட்டோங்கிறது தேவையில்லை. ஆனா நம்ம சாப்பிட்டுருக்கிறோம். சாப்பிட்ட சாப்பாட்டோட சத்து உடம்புல சேர்ந்துருச்சு. அது மாதிரி எத்தனையோ பிறவிகளை எடுத்துட்டோம். என்ன பிறவி எடுத்தோம்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்தந்த பிறவியில என்ன அனுபவமோ அது அறிவுல சேர்ந்து அறிவு பக்குவப்பட்டிருக்கும். அதனாலதான் சாமி அந்த பிறப்பு உனக்கு தேவையில்லை. அந்த பிறப்புல வந்த அனுபவம் உன் அறிவு கொஞ்சம் பக்குவப்பட்டுருச்சு. ஒவ்வொரு பிறப்பிலையும் அறிவு பக்குவப்பட்டு கொண்டே வரும். அந்த பக்குவப்பட்டு கொண்டே. ஆனா பிறப்பு என்னன்னு தேவையில்லை. சாப்பாடு என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சாப்பிட்டதுனால உடம்புல சத்து சேர்ந்திருக்கும். அது போலவே பிறப்பினாலே அனுபவம் நிகழ்ந்து அறிவிலே அந்த ஆணவ மரத்தினுடைய தேய்வு நிகழ்ந்திருக்கும். நல்ல கேள்விமா. கேள்விக்காக ஒரு கை தட்டு. வேற ஏதாவது ஐயா கேளுங்கம்மா. திருவாசகம் எல்லா புத்தகத்திலயும் இந்த முன்னாடி ஒரு கதை வாதவராக இனிமே பிள்ளைகளுக்கு இந்த கதை உண்மையிலேயே அதுதான்மா. இப்படி ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் மணிவாசகர் அரசாங்க படத்தை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லக்கூடாது. நிச்சயமா சொல்லக்கூடாது. என்னுடைய அந்த புத்தகம் நீங்க அவசியமா நீங்க வாங்கிட்டு போய் அதை நீங்க பாருங்க. நான் ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்காக ஒரு 12 காரணம் கொடுத்துருக்கேன். ஏன் கோயில் கட்டுன. அப்ப இது பரவாயில்ல. காசியில ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. இந்த காசி நிகழ்ச்சிக்காக இங்க இருக்கிற சிவாச்சாரியர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு குரூப்பா போயிருக்கிறாங்க ஒரு ட்ரெயின்ல காசிக்கு. நம்ம அன்பர் ஒருத்தரும் அதுல இருக்கிறார். மாணிக்கவாசகர் மேல பேரன்பு கொண்ட ஒருத்தரும் போயிருக்கிறார். அதுல போயிட்டே இருக்கிற பொழுது எல்லாரும் பேசிக்கிட்டே வரும் பொழுது ஒரு பேச்சு மணிவாசகரை பத்தி பேச்சு வருகிற பொழுது ஒரு சிவாச்சாரியார் என்ன சொல்லுகிறார், அவர் தானே கோயில் பணத்தை அரசாங்க பணத்தை திருடி கோயில் கட்டினாரு, அவர் தானே சொல்றீங்க அப்படின்னாராம். உடனே இவர் மறுத்து, அப்படி சொல்லாதீங்க, அரசாங்க பணத்தை திருடவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, அவர் கோயில் கட்டவும் இல்லை, அப்படி ஒரு கதையை திரிச்சு விட்டு அந்த மாதிரி சொல்லப்பட்டு விட்டது. நீங்க சிவகுமார் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அதுல திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறார், அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டவில்லை, கோயிலை கட்டியவன் பாண்டிய மன்னன், அதனால தான் மணிவாசகருக்கு கட்டினான். மணிவாசகர் தனக்கே ஒரு கோயில் கட்ட மாட்டார். நீங்க சொல்ற ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயில் அல்ல திருப்பெருந்துறை கோயில், அது மணிவாசகர் கோயில். மணிவாசகரே தனக்கு கோயில் கட்டி கொள்ள மாட்டார், அது பாண்டியனால் கட்டப்பெற்றது. ஆகையினாலே ஆகம முறைப்படி கட்டப்பெற்ற கோயில் அல்ல அது. அது மணிவாசகர் அடியாருக்காக பாண்டிய மன்னன் அவருக்காக சிவபெருமான் வந்தாரே என்று கட்டிய கோயில். அதை நாங்க ஒரு படக்கதையும் எழுதிட்டு இருக்கிறோமா. அந்த வருகிற இன்னும் 3 மாசத்துல மாணிக்கவாசகர் குழந்தைகளுக்காக படக்கதை. அந்த படக்கதையில இந்த கதையை வலியுறுத்தி மணிவாசகர் அரசாங்க பணத்தை கையாடு, அது கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுக்க கூடாது. சாமி அதை செய்யவே மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்ய மாட்டீங்க. மணிவாசகர் செய்வாரா சொல்லுங்க? அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டணும்னு நினைச்சா ராஜாட்டையே சொல்லி, அரசே இங்க எனக்கு பெருமான் குருவாக வந்தார், இதை ஞாபகமா இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும், நீங்க ஏற்பாடு செய்யணும். முதல் மந்திரி ஸ்தானத்துல இருக்கிறவர் சொன்னா கோயில் கட்டுவாங்களா மாட்டாங்க. ஆமான்னு ஒரு பதட்டமா அப்படி சொல்லி செஞ்சிருப்பாரு. அதை விட்டுட்டு அரசாங்க பணத்தை எடுத்து கோயில கட்டிட்டு இருப்பாரு மெனக்கட்டு, சான்ஸே இல்லை. அப்படி ஒரு வரலாறு மணிவாசகர் மேல ஒரு பழுக்கு, ஒரு அப்பழுக்கு இல்லாத நிலையில இருக்கிறவர் மேல ஒரு இந்த மாதிரியான ஒரு அழுக்கை சுமத்தி
அவரை தவறான கதையை சொல்லிவிட்டார்கள். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை எத்தனையோ நம்முடைய அடியார்கள் மனதில் வைத்தே புழுங்கி கொண்டு நம்ம சாமியை பற்றி இப்படி சொல்றாங்களே அப்படி. எங்கேயாவது திருவாசகத்தில் ஒரு இடத்துல நான் கோயில் கட்டினேன்னு அவர் சொல்லட்டும், எங்கேயா சொல்லிவிட்டோம். நான் சொல்லுகிற 19 விஷயங்கள் அவர் குறிப்பிடுகிறார். அவன் ஆசிரியராக சிவபெருமான் வந்தது, தனக்கு தீட்சை தந்தது, நரி குதிரையானது, பிட்டுக்கு மனு சுமந்தது, தண்ணி தண்டித்தது, தான் சென்று திருப்பெருந்துறையில் இருந்து விலகி போனது, தில்லைக்கு போனது, பெருமான் தனக்கு தில்லையில வருமாறு உத்தரவிட்டது. இத்தனை செய்திகளையும் சொல்லுகிறார் திருவாசகத்துல. கோயில் கட்டினேன்னு ஏன் சொல்லல? குதிரை வாங்க போன காசை எடுத்துட்டு போனேங்கிறதையும் சொல்றாரு. பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது என்றே குறிப்பிடுகின்றார். அப்போ கோயில் கட்டினு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, சொல்லவே இல்லையே, எங்கேயுமே சொல்லலையே. அவரே சொல்லாத விஷயத்தை எதுக்கு நாம வரிஞ்சு கட்டிக்கிட்டு பொய்யும் மற்ற விஷயங்களுமா எழுதணும்? தேவையில்லை. இப்போ 1 வருஷம் ஆச்சுமா, கிட்டத்தட்ட 8 மாசமா இருக்கேன். ஜனவரி மாதம் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது, திருப்பெருந்துறையில வெளியிடப்பட்டது. பல இடங்கள்ல இந்த முறையிலே தான் முற்றோதல் செய்கிறார்கள். இந்த முறையில் முற்றோதல் செய்கிற பொழுது பெருமானோடைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கிறது இல்லை, நம்முடைய மூடும் அதுக்கு தகுந்த மாதிரி மனநிலையும் அவரோடு ஒன்றி போகிறது என்று சொல்லுகிறார்கள். பல ஓதுவார்கள் இப்படியே ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது முற்றோதல் எல்லாம் ஓதுவார்கள் இப்படித்தான் ஓதுகிறார்கள், இந்த முறையில தான் ஓதுகிறார்கள். மிகச் சிறப்பாக இது உணர்வை தருகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய இந்த நூற்றாண்டிலாவது மணிவாசகர் மேல் இருந்த அழுக்கை நீக்கி, அந்த பழியை நீக்கி, அவர் குற்றமற்றவர் என்று அடுத்த சமுதாயத்திற்காக வந்து நாம் எடுத்து சென்று விட வேண்டும். அது சொல்லுங்க. ஆமா, அதுல இந்த கோவில் கட்டினாருங்கிறத பத்தி முரண்பாடு இல்ல. இப்ப 3 கோயில் கட்டினான்னு சொல்றாரு, 3 கட்டினான்னு சொல்றாரு. ஆனா கோயில் கட்டினாருன்னு சொல்லுகிற பொழுது அதுலயே சொல்றாங்க கோயில் கட்டினாரு. ராஜா அவரை அதிகாரிகளை எல்லாம் விட்டு பிடிச்சிட்டு வர சொல்லி எங்க என் பணம்னு கேட்டாரு அப்படிங்கிற. அவர் தான் கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு, பணம் எங்கன்னு இந்த ராஜா வந்து கேட்பானா? நீங்க சொல்லுங்க. அப்படியே பிடிச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்குவோம், எங்க பணம், பொற்காசு எல்லாம் எங்க கொண்டா அப்படின்னு கேட்கிறாரு அரசர்னா, அவரு கோயில் கட்டிட்டு இருக்கிறது தான் தெரியுது, கண்முன்னா தெரியுது, பணம் எங்க போயிருக்குன்னு தெரியுது. கோயிலுக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சா எந்த பாண்டியம்னா அவர் கையாடல் செய்யல, கோயில் தான் கட்டியிருக்காரு, சரி சிறப்பா கோயில் செஞ்சிருக்காருன்னு சொல்லிக்க வேண்டியது தானே. எந்த பாண்டியம்மன் மிகச்சிறந்த சிவபக்தர், அதுல சந்தேகம் இல்லை. இல்லைன்னா அவன் கையால பெரும்படி வாங்குவாரா? சிவபெருமான் அவன் கையால பெரும்படி வாங்கினார்னு சொல்றாரு. அந்த புண்பட்டவா பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை உள்ளவன் பாண்டிய மன்னன், சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட சிவபக்தனாக இருக்கிறவன் கோயில் கட்டினார்னு சொன்னதுக்காக அவர் காசை கண்டுபிடிச்சு அவர் தண்டிப்பானா? அது பொருந்தி வல்லிய. இந்த மாதிரி வரலாறு பார்க்கிற பொழுது கோயில் இருந்திருந்தா அவரை தண்டிச்சிருக்க மாட்டான். தண்டிச்சது உண்மை, அது தெரியுது. ஆனால் ஏன் தண்டிக்கணும்? ஏன்னா அவர் கூலியாளா வந்தது, வந்திக்க வந்ததெல்லாம் சொல்றாரு, அதை சொல்லுகிறார். பிட்டு நேர்பட மண் சுமந்தான்றாரு. அப்ப அந்த வரலாறுலாம் சொல்லுகிற பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. ஏன் தண்டிக்கணும்? கோயில் வந்ததுக்கு கோயில் வரல, காசு எங்க போச்சுன்னு தெரியல, அதுக்காகத்தான் தண்டிச்சான். கடைசியில் அதை தூக்கிட்டு போனது அந்த அதிகாரிகள்லாம் கூட வந்தாங்களே, அவங்கெல்லாம் எங்க அப்படின்னு காட்டுறதுக்காக, நீ நம்பிக்கிட்டு இருக்கிய குதிரைன்னு, அதெல்லாம் குதிரை இல்லடா நரின்னு காட்டுறதுக்காக அதிகாரிகளை நரிகளாக உணர்த்துவதற்குத்தான் நரிகளை கூட்டிட்டு வந்தார். அதுதான் உணர்ந்துகிட்டு, ஓ இப்ப இவரை தேடிட்டு போறதை விட இந்த அதிகாரிகள் கூட வந்தாங்கல்ல, தனியா எடுத்துட்டு போயிருப்பாரா? அவன் பணம் எங்களுக்கு கேட்டா மித்தவங்களை பிடிச்சி விசாரிக்க வேண்டியது தானே. அவன் ஆளுகள் எடுத்துட்டு போயிட்டான், சரி சாமி சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாரு அப்படின்ட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க பிடிச்சி அவர் ரெக்கவர் பண்ணணும்னு அதுக்காக தண்டிச்சார். நாளைக்கு இன்னும் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன், அது வந்து இந்த சிவானுபவம் எப்படி ஆன்மா அனுபவிக்கிறது, இப்படி சிவானுபவம் பெறுகிறது. அந்த ஆன்ம சுத்தி பெற்ற பிறகு அது எல்லையில்லாத ஆனந்தம், அது சிவமாகவே திகழ்கிறது. அதனாலதான் சொன்ன சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் யாரு? இந்த குருநாதர். குருநாதர் சித்தமலம் அறிவித்தார், சிவமாக்கினார், என்னை ஆண்டார் என்று குறிப்பிடுகின்றார். அந்த பகுதியை நாளைய தினம் நம்ம விரிவாக காண இருக்கிறோம். ஆகவே இதை என்ன சொல்லுகிறார், இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அது சொல்லுகிறார், முன்னை அறிவினில் செய்வது முதுதவம், பின்னை அறிபவர் அறிந்தால் அறியலாம்,
தன்னை அறிவதுவே அறிவாகும். அதுதான் ஆன்ம தரிசனம். தன்னை அறிவதுவே அறிவாகும். அதுதன்றி பின்னை அறிவது பேய் அறிவாமே என்று சொல்லுகிறார் இந்த பாட்டு. பின்னை அறிவது பேய் அறிவு என்று சொன்னது இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் வெறும் பிரபஞ்சத்தை பற்றி மட்டுமே தெரிந்து கொண்டு அதனுடைய ஞானத்தையே பெற்றுக்கொண்டு அந்த ஞானமே முடிஞானம் என்று இருக்கிறவருடைய அறிவு பேய் அறிவு என்று சொல்லுகிறார் திருமூலர். இதை தாண்டி போய் இந்த பிரபஞ்ச அறிவு என்பது பிரபஞ்சத்திற்குள்ளே வாழ்கிற பொழுது இருக்கிற அறிவு என்பது வேறு. இதை தாண்டி போய் இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சிவத்தினுடைய ஞானம் என்ன, பதிஞானம் என்ன என்று அதனை அறிய முற்படுவதுதான் ஞானம். இல்லாவிட்டால் வெறும் பிரபஞ்ச அறிவையே பெற்றுக்கொண்டு இதுல நான் எவ்வளவு சிறந்து இருக்கிறேன் பார் என்று தன்னைத்தானே வியந்து கொண்டிருப்பது பேயறிவு. அது அறியாமை. தன்னைத்தானே வியத்தல் அது கூடாது. அதுவே இந்த இதை தாண்டி போய் சிவஞானத்திலே நிற்க வேண்டும் என்று கூறுகிறார். கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம வைண்டப் பண்ணிக்கலாமா? ஓகே, மணி 8:40 ஆயிடுச்சு. இந்த அளவில் நாம நிறைய விஷயத்தை கேட்டிருக்கோம். ஒரே நாள் ஓவர் டோஸா கொடுத்துருப்பேன். நிறைய விஷயங்கள் ஃபால் ஆஃப் நியூஸுங்கிற மாதிரி ஃப்ளட் ஆகிருக்கும். மெதுவாக அப்படி போய் ஒன்றும் கவலை இல்லை. அப்படியே மெதுவாக ப்ரூட் பண்ணணும், விட்டுறக்கூடாது. இந்த கண்டினியூட்டி இருக்கணும். அப்படியே நேற்று இருந்ததையும் இன்னைக்கு இருந்ததையும் இந்த கண்டினியூட்டி ப்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுவும் வாய்ப்பு கிடைச்சா திரும்ப நாளை தினம் இதுக்கு மகுடம் வைத்தார் போல நாம் செய்திகளை எல்லாம் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதன் சிறப்பாக வருகை புரிந்த நம்முடைய மினியாபோலிஸ் நம்முடைய மீனா அம்மா 8 மணி நேரம் 7.5 மணி நேரம் கணபதி ஐயா அவங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடையும் அடியனை பார்க்கலாம் பேசலாங்கிற அந்த ஆர்வத்தோடையும் வந்த அவர்களை நாம் சிறப்பாக நம்ம வாழ்த்தி நாம் அவங்க நிறைய தொண்டு பண்ணியிருக்காங்க. செயின்ட் லூயிஸ்ல இருந்த பொழுது அங்கேயும் அதை கன்வியூ பண்றாங்க. நான் கூட அவங்களுக்கு ஒரு தடவை மெசேஜ் போட்டு இந்த பெரிய புராணத்தில் ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா, சொல்லித் தரீங்களா குழந்தைங்களுக்குன்னு கேட்டிருந்தேன். சிறந்த மாணவர்களை எல்லாம் இப்போ அவங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு எல்லா வளமும் நலனும் பெருமான் கணபதி மீனாட்சி தம்பதியருக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அளவில் நாம் நிறைவு செய்தோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு